सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। राम 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 राम। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நம்ம பாகவதம் பார்த்துட்டு வரோம். இந்த பாகவதமானது சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். இது ஒருத்தர் நிர்பந்தத்தினால படிக்கக்கூடாது. அதில் இல்லை இது மாதிரி கருத்து, இப்படி ஒரு கருத்து அப்படின்னு சில பேர் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னென்னா, தப்பாக படித்தா கூட பரவாயில்ல, அபத்தவத்தியபி இந்த பாகவதத்தை சுதந்திரமாக படிக்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தப்பாக படித்தா கூட பரவாயில்ல, ஆனால் படிக்கணும் பாகவதம். இல்லை இது இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணுமோ, தப்பு வந்துடுமோன்னு பயந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் படிக்கவே முடியாது. இந்த பாகவதம் கிடைச்சதேன்னு அவன் பொக்கிஷமாக நினைக்கிறவங்களுக்கு தான் பாகவதம் சித்திக்கும். இப்போது சில கட்டுப்பாடு விதிகள்லாம் இருக்குது, அதாவது சில ஸ்தாபனங்களில். அது அப்புறமா பார்த்தா ரொம்ப ப்ரொசீஜராக கரெக்டாக இது இப்படி தான் புரிஞ்சிக்கணும், இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும், இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம சரிவோ அப்படி தான் எடுத்துக்கணும், வேறு மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாது. அப்படி கிடையாது. பாகவதன்றது எல்லா சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கும். இல்லை இப்படி சிந்திச்சா தான் கரெக்டான சிந்தனை, அது உங்களுக்கு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு பக்தி கிருஷ்ணனை பற்றி பெருமையாக தான் நான் பேசுவேனே தவிர, அந்த பாகவதத்தில் வந்துட்டாவே நீ தர்மத்தின் வழியில் தான் நடக்கிறேன், நீ கண்டிப்பாக பகவானை விட்டு விலகி பேசவே மாட்டேன், பகவான் அப்படி வழி நடத்த மாட்டான். அப்படின்னும் போது என் பக்திக்கு ஏர்வியாக இந்த பாகவதத்தை எடுத்தோம்னே தவிர பக்திக்கு விலகி நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படின்னும் போது இந்த பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். கிருஷ்ண சம்பந்தமாக இருக்கணும் நம்ம படிக்கிற பாகவதம். கிருஷ்ணனுக்கு அந்நியமாக நாம் இந்த பாகவத்தை விட்டு விலகி போய் நம்ம உபன்யாசம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். அது பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு, சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. அதனால் தேவையில்லை மற்ற நிறைய நம்ம, அதாவது இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போகிற மாதிரி நம்ம நிறைய படிக்கக்கூடாது. இல்லை இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க, பெரிய தலைக்காணி மாதிரி புஸ்தகம் இருக்குது பாகவதம், அது ஒரு ஸ்லோகம் அர்த்தம் அந்த பொருள் விளக்குறையெல்லாம் பெருசாக போட்டிருக்கு. புரியாது, இந்த பாகவதம் புரியாதவங்களுக்கு சரி ஓகே அதெல்லாம் படிக்கலாம், படித்து நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்ல ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம். ஆனால் பக்தின்றதுனாவே என்னென்னா சுதந்திரமானது. இது அனுபவ கிரந்தம், இது ஸ்வானுபவம். அப்படின்போது ஃப்ரீயாக விடணும். இந்த பாகவதத்தில் பக்தி ஃப்ரீயாக விடணும். நீ எப்படி புரிஞ்சுக்கோ, ஆனால் பகவானை பேஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதானே தவிர நீ இல்லை இப்படி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளாக தான் எடுத்துக்கணும் அந்த ஸ்லோகத்துக்கு அப்படிலாம் கண்டிஷன் போட்டுலாம் பக்தியை புகுத்த முடியாது. ஒரு கண்டிஷன் போட்டு இந்த ப்ரொசீஜரு இந்த குருஷீட பரம்பரையில் வருது, ஓப்பனாக சொல்கிறேனே,
அது மாதிரி ஒரு குருசிட பிறகு வந்து இப்போ அவங்க பெரிய பெரிய தலைகாணி பெரிய பெரிய புஸ்தகம் போட்டிருக்காங்க, அதை படித்தோம்னா இப்படி தான் நம்ம யோசிக்கணும், அப்படி தான் யோசிக்கணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தான் படிப்போம், அதுக்கு மேலே படிக்க மாட்டோம். அந்த கொஞ்சம் மனசில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 10 ஸ்லோகம் படிக்கலாம், 10 ஸ்லோகத்துக்கு விளக்கம் படிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு மனசில் தேக்கி வச்சிடலாம். இது இப்படி தான் புரிஞ்சிக்கணும், இப்படி தான் நம்ம யோசிக்கணும், அதை நம்ம என்ன யோசிக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்கு. அது மாதிரி தான் யோசிக்கணும், இது இப்படி தான் புரிஞ்சு, இல்லாட்டி கொள்கைகள் மாறிடும். அப்படி கிடையாது. பாகவதம் என்னென்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டால் ஒரு 10 ஸ்லோகம் தான் படிப்பேன், அதுக்கு மேலே உனக்கு மனசில் நிற்காது. 18,000 ஸ்லோகம், அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பெருசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ மெமரியில் நிற்குமா, அவ்வளோ படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிஷனில் தான் படிப்பேன், ஒரு கண்டிஷனில் படிப்பேன். இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும், ஒரு கஷ்டப்பட்டு புரிஞ்சுப்பேன். அதுவும் அது பக்தி சுவையாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, கண்டிஷனாக இருக்கும். ஆனால் நீ கரெக்டாக கடைப்பிடிப்ப, ப்ரொசீஜராக அதை புரிஞ்சுப்பேன், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த பாகவதத்தை அப்படி அனுபவித்து சொல்லியிருக்கார். அப்படியே சுதந்திரமாக பாகவதம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு அப்படி வாய்ப்புகள். ஸ்ரீ அண்ணாவும் பார்த்தா சரள ஹிருதயம் வேணுமே தவிர கடினமான சாதனைகள் வேண்டாம், அப்படி தான் மகாத்மாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாகவதத்தை கேட்குற பாக்கியம் கிடைச்சாவே போதும். இதில் ஒரு ஸ்லோகம் படித்தா கூட பெரும் பாக்கியம். இதில் அரை ஸ்லோகம், கால் ஸ்லோகம், ஸ்லோகார்த்தம், ஸ்லோகபாதம் வா, ஆஹா, ஸ்வமுகே நெய்வே, தன் வாக்கால் எவன் படிக்கிறானோ அவர்கள் எல்லா பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். அதனால் இந்த பாகவதம் அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட ரசித்து படிக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். அப்போது நம்ம பாகவதம் உபன்யாசம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சுதந்திரமாக தானே உபன்யாசம் பண்ணுறாங்க. அதனால தானே அவர்களுக்கு சுவையாக இருக்குது. நீ இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த கோட்டில் தான் இந்த கோட்டை விட்டு தாண்டக்கூடாது, இந்த கோட்டிலேயே தான் நீ வரணும் அப்படின்ட்டு உனக்கு கண்டிஷன் பண்ணால் நீ படிக்கிற ஆசையே போயிடும். அந்த கண்டிஷனில் தான் படிப்போம். அதான் சொல்ல, ஒரு 10 ஸ்லோகம் தான் உனக்கு மனப்பாடம் இருக்கும். அப்புறமா மற்றதெல்லாம் நீ படிக்கணுன்ற ஆர்வம் போயிடும். அது மாதிரி போப்பா, பெரிய பெரிய பர்பெக்டாக இருக்குது, பர்பெக்டே பெருசாக இருக்குது, அதனுடைய பொருள் வகையெல்லாம் பெருசாக இருக்குது, விளக்குறலாம் பெருசாக, அப்பா நம்மளால் முடியாதுப்பா, அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடையாது. இது எப்படி சொல்கிறது, இது திணிக்க முடியாது. ஒரு கண்டிஷன் போட்டு இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுதந்திரமாக பாராயணம் பண்ணணும். பாகவதம் உனக்கு எப்படி புரியுதோ அப்படி புரிஞ்சுக்கும். உன் சம்ஸ்கிருதமே தெரியலனாலும் பக்தியோடு நீ பேசினா இந்த மழலை சொல்ல கேட்டு ஒரு தந்தை சந்தோஷம் அடைகிற மாதிரி பகவான் உன்னுடைய மழலை சொல்ல பகவான் சந்தோஷம் அடைவான். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, பகவான் மன்னிச்சிடுவான். மனுஷன்தான் மன்னிக்க மாட்டான், பகவான் மன்னிச்சிடுவார். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் சரியில்லை சொல்லுங்கள், பரவாயில்ல, தப்பாக சொன்ன பகவான் மன்னிச்சிட்டானே. பகவான் மன்னிச்சதானே அடுத்த தடவை மறுபடியும் இந்த பாகவத்தை படிக்க வைக்கிறான், பாகவத்தை உபன்யாசம் பண்ண வைக்கிறான். அது பெரிய குற்றம் இல்லை. ஒரு குழந்தை தத்துக்கான்னு பேசுது, தப்பாக தான் பேசுது, ஆனால் அந்த அப்பா ரசிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, மனுஷன்தான் மன்னிக்க மாட்டான், மனிதர்கள் தான். இந்த மனுஷர்கள் இருக்காங்களே கொஞ்சம் நல்லா பாண்டித்யம் பெற்றுவிட்டார்களானால் இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஏதாவது எங்கேயோ ஒன்று தப்பான அர்த்தம் உண்டாகி இருக்கலாம். அந்த தப்பான இவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம், அவங்க பண்டிதர்களாம், அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியுமா, அந்த தெரியுன்றதை காண்பிச்சுக்கிறாங்க. ஆனால் நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது எனக்கு இல்லை, எனக்கு அப்படி நடக்கலை. சில பேர் தப்பாக படிக்கிறவங்கள பார்த்து அது மாதிரி சொல்கிறாங்க, அதை நேரில் பார்த்து அதை பார்த்துட்டு அதை சொல்கிறேன், அது தப்பாக படிக்கிற, நீ தப்பாக அர்த்தம் சொல்கிற, அப்படி தப்பாக கூட அர்த்தம் சொல்லி பரவாயில்ல. தப்பாக அர்த்தம்னா அதுக்காக அனர்த்தமாக சொல்லக்கூடாது. இப்போ கிருஷ்ண சம்பந்தமாக இருந்தால் பரவாயில்ல, தப்பு கூட அழகு தான். அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்ய, பகவானுடைய கிருஷ்ணநாமே அது பரிகரிச்சிடும். தப்பாக படித்தா கூட, தப்பாக சொன்னால் கூட. அதனால் ரசித்து சொல்கிறது தான் முக்கியம். ரசிகனாக இருக்கணும், ரசிகாகா. அப்போ சரள ஹிருதயத்தோடு பாகவதம் பேசும்போது இதில் நுணுக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போது ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்துலேயே சில பேர் என்னென்னா, இந்த இடத்துல இப்படி சொல்கிறார், இவருக்கு எங்கே பிரமாணமே இல்லையே. அவர் ரசித்து சொல்கிறார், பாகவதம் சரளமாக எளிமையாக சொல்கிறாரு, அதில் பிரமாணமே இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஸ்ரீ அண்ணாவை சொல்ல முடியுமா? அவர் எப்படியாப்பட்ட மகாத்மா, அவரால் எவ்வளோ பேர் பாகவதம் படிக்கிறாங்க, எவ்வளோ பாகவதத்தில் உண்டாக்கியிருக்கிறார் அவர். அது என்னென்னா நம்ம இல்லை இந்த ஸ்லோகத்தில் இப்படி இல்லை, இவர் இப்படி சொல்கிறாருன்னா
அது எவ்வளோ ரசித்து சொல்கிறாரு. அந்த ஸ்லோகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, உனக்கு தெரியல. அந்த ஸ்லோகத்தில் வந்து அந்த ஒரு பதம் இருக்குது, அந்த ஒரு பதத்தை விஸ்தாரமாக சொல்கிறாரு, அதை ரசித்து சொல்கிறாரு. அது இப்படி இல்லையே, அவர் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அதாவது என்னென்னா, இப்போ குச்சி முதல்ல காகிதங்கள்லாம் கையில் குழந்தை வச்சு விளையாடின்னு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு அத்திரத்த கீடனகே அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அது வந்து சில இவர் கொஞ்சம் விரிவாக சொல்லும்போது, அப்போது நம்ம இதெல்லாம் சொல்ல தான் வேண்டியிருக்கு. அப்போது எப்படி புரிஞ்சிக்கிறது, மக்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லும்போது ரசித்து சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த வார்த்தை இங்கே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இல்லை, அடுத்தது கிரீடன்னா விளையாட்டு சாமான்கள்லாம் கையில் வச்சுட்டு அதை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு கை கூப்பி கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த விளையாட்டு அதுதான் அத்திரத்து கீடனகன்னு வார்த்தை இருக்குது. அதை ரசித்து கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? அதில் அப்படியே ரசித்து கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர, நம்ம நுணுக்கமாக தவறுகளை குற்றங்களை கண்டுபிடிச்சா வச்சுங்களேன், நம்ம பாகவத்தை ரசிக்கவே முடியாது. தப்பே ஆனாலும் பரவாயில்லை, பக்தி தான் முக்கியம் தவிர, சாரமானது பக்தி தான், சரளகிறதையும் தான் முக்கியமே தவிர கண்டிஷன் பேரில் பாகவதம் படிக்கவே வேண்டாம். இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய புஸ்தகமாக படிக்கணும், அது தலகாணி மாதிரி புஸ்தகம்லாம் இருக்குது, குருஷீட பரம்பரையாக, ஆமாம் அதெல்லாம் படித்து இப்படி தான் அது அப்படின்னா 10 ஸ்லோகம் அதுக்கு மேலே உன்னால் தாக்கு பிடிக்க மாட்டேன், திணறிடுவேன், அப்படியே திமிரிடுவேன். அப்பா இவ்வளோ புஸ்தகம் ஃபுல்லாக படித்து எங்கே மனசில் சொல்லும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவங்க என்ன அர்த்தம் சொன்னாங்க, அந்த பர்பட் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒப்படைக்க பார்க்கலாம். முடியாது. அது பைஹார்ட்டாகனா இருக்குமே தவிர, அது பக்தி கண்களில் கண்ணீர் வடிகிற மாதிரி அந்த பிரேமாஞ்சனை ஏற்படுற அந்த பக்தியானது சொட்ட வராது. அப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா சரளஹிருதயமும் உண்மையான அன்பும் தான் தேவையே தவிர, எளிமையாக புரிஞ்சிக்கிற மனப்பான்மை தான், எளிமையாக சரளமாக சுலபமாக சுகமாக புரிஞ்சுக்கிற மனப்பான்மை தான் வேண்டுமே தவிர, கடினமான சாதனைகளால் மனசை நெருக்கிண்டு எவ்வளவும் படித்து தான் நம்ம பக்தி வேண்டும் அப்படின்னு அந்த கண்டிஷன் பேரில் படிக்காதீங்க. இதை தான் நான் சொல்கிறேன், அடியேன் சொல்கிறது இதுதான். அடியேன் சொல்கிறதுக்கு விரும்பினேன், நான் சொல்கிறேன். ஆனால் பாகவதம்ன்றது ஒரு சுதந்திரமான ஒரு கிரந்தம், பகவத் பக்தியோடு படிக்க வேண்டிய கிரந்தம், பகவானுடைய பெருமைகளை மட்டும் எடுத்து அப்படியே லட்டாக சுவிக்க வேண்டிய கிரந்தம். அப்படியேப்பட்ட பாகவதம் வந்து ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்னா நடக்காது. உனக்கு எதில் உனக்கு வந்து என்ன பாகவத் 18 ஸ்லோகம் நான் படித்து நான் மனப்பாடம் பண்ணணுன்னா சொல்கிறேன், இதான் பேராசை, அகலகால் வைக்கிறது. இது நடக்காது. உனக்கு எது ரசிக்கத்தக்கதாக இருக்கிறதோ, எந்த கட்டங்கள் பாகவதத்தில், அந்த கட்டத்தை மட்டும் எடுத்து படித்து அனுபவித்து பாருங்கள், சுவையாக இருக்கும், பக்தி வளரும். பக்தியோக வர்த்தனம் எஸ்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம், அதுதான் பகவான சந்தோஷம் அடைவான், உனக்கும் பக்தி வளரும். எதில் ரசிக்கத்தக்க ஒரு ரசிகனாக இருக்கக்கூடியவனா எப்படின்னா, உனக்கு எதில் ரொம்ப ரசிப்புத்தன்மை இருக்குதோ, ஒரு கோவர்த்தன உத்தாரணம் பிடிக்குதுன்னா அதை டைரெக்டாக போய் படி. இதை தான் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு குருஷீட பரம்பரையில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜராக படிக்கணும், அது ஒரு கிளாஸாக படிக்கலாம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக. அதுக்கு எக்ஸாம்லாம் இருக்குது, அவங்களுக்கு கிளாஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உண்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது ஒரு கிளாஸாக படிக்கலாம். ஆனால் பக்தியோடு சுவைக்கும் பக்தி வந்துச்சுன்னு சொன்னால், உனக்கு எந்த கட்டம் படிக்கணும் உடனே பசி எடுக்குதுன்னு சொன்னால், நான் வந்து சாப்பிட்டேன் இல்லை, இப்போ வந்து பசி எடுக்குதுன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இது நான் சீரியஸாக சொல்லணும் தான் நினைக்கிறேன், எனக்கு சிரிப்பு வந்துடுது. இது அப்படி தான் இருக்குது. நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, போய் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறமா சமையல் எப்படி செய்யறதெல்லாம் கற்றுக்குங்க. சமையல் எப்படி செய்யறதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா அரிசி உலை போடணும், இது பண்ணணும். ஏன்பா சாப்பாடு ரெடியாக இருக்குது, அவங்க உணத்தில் செய்து வச்சுருக்காங்க சாப்பாடு, அது பிரசாதம் தான். ஆஹா, நீ வந்து அதாவது என்னென்னா, இவங்க வந்து அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது, யார் வேணால் சாப்பிட்லாம், அது பொதுவான சாப்பாடு தான், அது சாப்பிட்றது தவிர. ஆனால் என்னென்னா அப்படி இல்லை, நீ என்ன பண்ணணும், போய் அரிசி கழுவி அப்புறமா உலை வச்சு அதை நல்லா அரிசி ஊற வச்சு, அப்புறம் பருப்பு வெங்காயம் தக்காளி அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு குழம்புக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் உலை போட்டு சமையல் செய்து அப்புறம் நீ குழம்புலாம் வச்சு அப்புறமா பக்குவமாக பார்த்து பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா இருந்தால் நீ சாப்பிட்ணும். அப்போ இந்த இருக்கிற சாப்பாடு என்ன பண்ணுறதப்பா, ரெடியாக இருக்குது சாப்பாடு,
அது இவன் கஷ்டப்படாமையே அழகாக தேடி வந்த சாப்பாடு இருக்குது, பகவத் பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. அதை லவகுலமாக எடுத்து வாயில் போட்டுப்பானா பகவத் பிரசாதமாக அது இலவசமாக கிடைக்கிற போது பொதுவான பிரசாதம். அது பகவத் பிரசாதம்னாவே பொதுவான சாப்பாடு தானே, அது பொதுவான பிரசாதம் தானே. அதை சாப்பிட்றது ரெடியாக இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு உனக்கு தனியாக நீ சமையல் செய்யறதுக்கோ நீ படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ இவன் பசியோடு இருக்கிறவனுக்கு இது முறையாக இவன் தனியாக அரிசி வடித்து அரிசி ஓலை போட்டு அதை ஊற வச்சு அப்புறமா அரிசி ஓலை போட்டு அப்புறமா அதை வேக வச்சு அப்புறமா குழம்பு தனியாக செய்துன்ட்டு காய்கறிலாம் போட்டு கறிக்காயெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் உப்பு புளிப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டு அப்புறமா இவன் செய்யறதுக்குள்ளே மதியானம் ஆகிடும். அவனும் என் பசி நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறத விட்டுட்டு அப்புறமா இவன் சமைச்சு அப்புறமா சாப்பிட்டான்னா அப்போ என்ன ஆகணும்னா அது வரையும் அவன் உயிரோடு இருக்கணுமே. ஃபஸ்ட்டு மயக்கட்சி வந்துடுவான். அப்படி தான் இருக்குது. அவன் மனுஷனுக்கே பிராயேன அல்பாயுஷா சப்பிய கலோ பஸ்மின் யுகேஜனாக, மனுஷனுக்கு ஆயுசே ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதுவும் அவகாசம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அலுவல்கள் நிறைய இருக்கிற நேரத்தில் இந்த சமயத்தில் போய் படிப்படியாக படிச்சுன்னு பாகவதத்தை படிப்படியாக படித்தாதான், முதல் ஸ்கந்தத்துலேருந்து ஃபஸ்ட்டு பகவத்கீதை முதல் ப்ரொசீஜராக படித்தாதான் உனக்கு பக்தி. அது எப்படி பக்தி வரும்? இருக்கிற பக்தியும் போயிடும். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, டைரெக்டாக உனக்கு எந்த கட்டம் பிடிக்குதோ அந்த கட்டத்தை டைரெக்டாக போய் படி, அப்படி சொல்லி கொடுத்துருங்க. உனக்கு கோபத்தில் இப்போ என்னன்னா பிரசாதம் ரெடியாக இருக்குது, அப்படியே டக்கு டக்குன்னு வாயில் அப்போ பசி ஆறும். அப்புறமா நீ தனியாக சமையல் செய்துக்குங்க, இன்னும் யாரும் வேணாம் சொன்னது. அரிசி ஓலை வச்சிங்க, சமையல் செய்துங்க, குழம்பு வச்சிங்க, எல்லாம் அப்போ சாப்பிடுங்க. எது பெஸ்ட்டு யோசித்து பாருங்கள். நீ ப்ரொசீஜராக படிக்கிறது உனக்கு அவகாசம் இருந்தால் படி. மனுஷனுக்கே அறக்க பறக்க ஓடுறான் வேலைக்கு உத்தியோகத்துக்கு. அந்த சமயத்தில் அவன் இருக்கிறதே அந்த கொஞ்சம் நேரம், அந்த ஒரு ½ அந்த சமயத்தில் நீ ப்ரொசீஜராக படிச்சுன்னா அவன் எந்த வருஷத்தில் முடியுது? ஒரு ஜென்மா போதாது. நீங்கள் இஸ்கான் பாகவதமே படித்து பாருங்கள். நான் இப்போ இஸ்கான் பாகவதம் தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா படிப்படியாக படிக்கணுன்னா ஃபுல்லாக அந்த 18 புஸ்தகத்தை நீ படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போதாது. அவ்வளோ படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை மெமரியில் நிறுத்தணுன்னா நடக்கவே நடக்காது. யாருன்னா ஒருத்தர் சொல்லும் பார்க்கலாம். அது மாதிரி எல்லாம் எனக்கு பர்ஃபெக்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குது, மனப்பாடம் இருக்குது, எனக்கு பக்தி அப்படியே பொங்குது, எனக்கு அப்படியே கண்ணீர் ரொமான்ஷன் அப்படி. அதான் சொல்கிறேனே, அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பாகவதம் அனுபவிக்க முடியும். பாக்கியம் இல்லாதவர்களால் இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் அவர்களுக்கே அந்த ஏதோ ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் எங்கேயோ ஒன்று படித்து அதில் அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கலாம் இல்லாமல் கிடையாது. நான் சொல்கிறேன், இதே இஸ்கான் புஸ்தகத்தில் சில ஸ்லோகங்களை படித்து அனுபவிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அது உண்மை தான். சில ஸ்லோகங்கள் அப்படி படித்தா தான் படிக்க முடியும். மொத்த ஸ்லோகத்தை ப்ரொசீஜராக படிக்கணும் அதுதான் முடியாதுன்னு சொன்னனே தவிர, இப்போ அது பர்பட்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அதில் உனக்கு எந்த ஸ்லோகம் பிடிக்குதோ எந்த கட்டம் பிடிக்குதோ அந்த இடத்துல டைரெக்டாக படின்றேன். இதே இஸ்கான் புஸ்தகத்தில் டைரெக்டாக படின்றேன். எளிமையான தமிழில் கொடுத்துருக்காங்க, சூப்பர். சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, பரவாயில்ல. மிஸ்டேக்ஸை பார்க்காத, குறைய பார்க்காத. நான் அதான் அப்படியேன்னு சொல்கிறேன். இதே இஸ்கான் புஸ்தகத்தில் டைரெக்டாக படின்றேன். 10ஆம் ஸ்கந்தம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 10ஆம் ஸ்கந்தம் படி. கோவத்திருத்தன் படின்னு சொல்லி ஆசைப்பட்டு படி. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே படிச்சுனே கதையாக நல்லா இருக்குது. கிருஷ்ணா புக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், அருமையான கதையாக போட்டிருக்காங்க. அதுபோல் டைரெக்டாக படி. நான் ப்ரொசீஜரை தான் படிப்பேன். நான் இது இஸ்கான் ரொம்ப பெரிய, எனக்கு இஸ்கான்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில பிரபுபாதா சொல்கிற விளக்கங்களும் ரொம்ப பிடிக்கும். நான் யாருமே நம்மளுக்கு பாகுபாடு கிடையாது, ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, சரள ஹிருதயத்தோடு படின்னு சொல்கிறேன். ப்ரொசீஜராக ஆரம்பத்துலேருந்து படிப்பேன் அப்படின்னா நீ உழ வச்சு சாப்பாடு இது பண்ணி அப்புறமா நீ பசி ஆறின பேருக்கு அப்புறமா நீ சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? மாயக்காட்சி விடுறதுக்கா? கிடையாது. இப்போ தற்காலிக பசி இருந்தால் பிரசாதம் ரெடியாக இருக்குன்னா டக்குன்னு எடுத்து வாயில் போட்டு வேண்டியது தானே. அது மாதிரி உனக்கு இப்போ பக்தி வந்துச்சுன்னா உனக்கு இப்போ வாமன அவதாரம் படிக்கணும் ஆசைப்பட டக்குன்னு வாமன போய் படிக்க வேண்டியது தானே. பசி எடுத்தால் உடனே சாப்பிட்றல, அதுபோல் வாமன அவதாரம் ரெடியாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க, மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி அது கிளைகளை ஆகி அப்புறமா பழம் வந்த பிறகு நான் சாப்பிட்றேன்றது எப்படி இருக்குது? டைரெக்டாக உனக்கு பழமாகவே கொடுத்துட்டாங்களே பாகவதம். அவ்வளோ வேதங்கள் உபநிஷத்தில் நான் படிச்சுன்னு அப்புறம் பாகவத்து வரேன்னு சொன்னால் நடக்காத காரியம். அப்புறம் நான் பகவத்கீதை படிச்சுட்டு அப்புறம் பாகவத்து வரேன், ப்ரொசீஜராக வரேன் அப்படின்னா உன் அனுபவம் அப்படி இருக்கக்கூடாது. உன் அனுபவம் வராது. நீ கண்டிஷன் ஆகனா இருப்பே தவிர, ஸ்ட்ரிக்டாக இருப்போன்னா இருப்பே தவிர,
ஆனால் உனக்கு அனுபவம் ஏற்படாது. கண்களில் கண்ணீர் வந்து ரோமாஞ்சனம் எந்த அனுபவம் ஏற்படாது. கிருஷ்ண பக்தி உண்டாகாது. அதனால் எப்படி படிக்கணும்னா, உனக்கு பிடிச்ச கட்டத்தை பாகவத்தில் உனக்கு என்ன பண்ணும், பிரகலாத் சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, தாராளமாக முதல் போய் டைரெக்டாக போய் படி. அதுவும் பிரபுபாதா விளக்கங்கள் பார்த்தா நல்லாயிருக்கு. இஸ்கானில் அருமையாக கொடுத்துருக்காங்க புஸ்தகத்தை, சூப்பராக. அதில் வந்து எளிமையாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்லோகமாக அர்த்தம். உனக்கு எந்த அர்த்தம் ரொம்ப பிடிக்குதோ அதை இப்போ டைரெக்டாக படிச்சு. சில ஸ்லோகங்கள் படிக்க முடியலன்னா விட்டுரு, புரியலாம் விட்டுடு, அடுத்த ஸ்லோகத்துக்கு போ. உனக்கு எதை பிடிச்ச ஸ்லோகத்தை படி. நான் என்ன சொல்கிறேன்னா, புரியாத ஸ்லோகத்தை படிக்கிறதுக்காலும் பிடிச்ச ஸ்லோகத்தை படி. உனக்கு இந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப பிடிச்சிது, இந்த ஸ்லோகத்தை படி. பிரம்மாதய சுரகணகி சத்வை கதானம் அதையும் அப்போ புரியுதா பிடிச்ச சத்தியம் விதாத நிஜ பிரித்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ சைலேஷ சாத்மனஹா பிடிச்சா அது பிடிச்சதுன்னா படி. கௌமாரம் ஆச்சரிய பிராக்தியா தர்மான் பாகவதானிக அது அசுர குழந்தைகள் உபதேசம் வர அது பிடிச்சா அது படி. இல்லை ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அந்த ஸ்லோகம் பிடிச்சா அதை படி. அப்புறமா தத்சாது மன்யா அசுரவரிய தேகினாம் சதா சமத்விக்ன தியாம் அசத்ரா அப்படின்னு அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறாரு, அந்த ஸ்லோகம் பிடிச்சி அது பிடிக்குன்னா அதை படி. பிரகலாத் சரித்திரத்துலேயே உனக்கு என்னென்ன பிடிச்சதோ அதை மட்டும் படித்தா போதும். பிரகலாத் சரித்திரத்துக்குள்ள மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் உனக்கு பிடிச்சதை படி. புரியுதுங்களா? ஒரு கதை படிக்கணுன்னா கூட அந்த கதையை ஃபுல்லாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்ச கட்டத்தை படி. அந்த கதையை தெரிஞ்சுக்கோ. கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் அந்த உபதேசமாக இருக்கிறது, ஸ்துதியாக இருக்கிறது அப்படின்லாம் அதெல்லாம் பிடிச்ச ஸ்துதி ஸ்லோகத்தை படி. பிடிச்ச கட்டத்தை பிடிச்ச உபதேசங்களை மட்டும் எடுத்து படிச்சுக்கோ. அவ்வளோதான், அது போதும். அதுவே பாகவதம் படித்த பலன் கழிச்சிடும், பேரானந்த நிலை உண்டாகும். அதனால் சுவைக்க தெரிஞ்சுங்க, ரசிகனாக இருக்க தெரிஞ்சுங்க. தயவுசெய்து சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. இந்த டம்பாடிச்சு நான் நிறைய படித்து இது வரைக்கும் சாதித்தவங்க ஒருத்தரோடு கிடையாது. எதுவுமே படிக்காமல் இருக்கிறவங்க சாதித்தவங்க தான் நிறைய பேர், தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இப்போ நந்தனா இருக்குன்னா தெரியும், படிப்பாருங்க. இப்போ தோடகாச்சாரியார் இருக்க ஆதிசங்கருடைய சிஷ்யர், அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. குருநாதர் தெரியும், அவ்வளோதான். ஒன்றுமே தெரிய வேணாம் அவனுக்கு. தெரிஞ்சால் தான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் தான் சாதித்தாங்க. ஓவியங்கள்லாம் யாகம் பண்ணுறேன், யக்ஞம் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிராமணர்கள் வந்து பகவானுக்கு உணவு கொடுக்காமல் ஏமாந்தாங்க. இதே யக்ஞபத்னி உபாக்கியத்தில் படித்து பாருங்கள். அந்த பிராமணர்களுக்கு எல்லாம் தெரியும். வேதங்கள் படித்தேன், நான் உபநிஷத்து படித்தேன், நான் அதை படித்தேன், இதை படித்தேன், எல்லாம் கீழ்ச்சேன் அப்படின்ட்டு கட்சியில் என்ன பண்ணால் யாகம் பண்ணுறதுக்கு சொர்க்கலோகத்தை அடித்து யாகம் பண்ணிவிட்டு பகவானுக்கு ஒரு உணவு கேட்டால் கொடுக்கல. ஆனால் ஒன்றுமே தெரியாத அவர்கள் பூணூல் கிடையாது, வேதத்தியனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த யக்ஞ பத்னிகள்லாம் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி ஓடி வராங்களாம், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துன்னு கிருஷ்ணனுக்கு அவங்க பலராமர் ஓடி வர்றதுக்கு. மைபம் பிதோ. அப்போ அது ரொம்ப அருமையான கட்டம். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த யக்ஞ பத்னியை பார்க்கணும். அந்த பெண்களுக்கு எப்படி அப்படி பக்தி வந்தது வரேன் இவ்வளோ வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து கரைச்சி வச்சுனா அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக படிக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படியே மடியாக இருப்பேன், நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என்னுடைய விரதங்களில் நான் அப்படியே மடியாக நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ஆச்சாரம் அனுஷ்டானம். இவங்களெல்லாம் பேச மாட்டேன். இவங்களாம் சேரி ஜனங்கள், இடைச்சேரி ஜனங்கள், இவங்களோட நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களாம். அவ்வளோ ஆச்சாரமாக கரெக்டாக இருக்காங்களாம், அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்களாம். அப்படி பர்ஃபெக்டாக இருந்தால் பச்சையில் கவுந்து விழுவான், அவன் தான் அடிப்படுவான் பயங்கரமாக. ரொம்ப ஆச்சாரம்லாம் பார்க்காத. சரள ஹிருதயத்தோடு இரு. 10-11 நீ இரு. நீ நல்லா உயர்ந்த நிலையில் பகவான் ஒன்று வச்சுடுவான். நான் எல்லாத்தோட டாப்பாக இருப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவன் தான் ரொம்ப அடிமட்டத்தில் கீழே அவமானப்படுவான். நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போது அந்த பிராமணர்கள்லாம் கடைசியில் கட்சி வரைக்கும் பகவான் தரிசனமே கிடைக்கல அவங்களுக்கு, தெரியுமா? அந்த பிராமணர்களுக்கு. ஆனால் அந்த மனைவிகளை பார்த்து இப்படிப்பட்ட மனைவிகளை பெற்ற நாமெல்லாம் பாக்கியசாலிகள் அந்த மனைவிகளை கொண்டாடுறாங்க. சரி, கொண்டாடுறீங்களே, இப்போது போய் பகவானை பார்க்கலான்னா பகவான் அதான் சொல்கிறோம், யோகினாமபி மோகினி. அங்கே அவங்கள வாக்காலே சொல்கிறாங்க, யோகிகளையும் மோகிக்க செய்யக்கூடிய பகவானுடைய மாயே. அதனால தான் எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கல அப்படின்னு அந்த பிராமணர்களே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் என்ன பாடம் படித்தோம், நாங்கள் என்ன வேதம் குருகுல வாசம் பண்ணோம், என்னத்தை வேதம் படித்தோம், என்னத்தை பண்ணோம். திக்குலம் திக் கிரியாதாட்சியம், எங்களுடைய சாமர்த்தியமுள்ள இந்த கிரியை அனுஷ்டானங்கள்லாம் சுடணும்டா. எதுக்கு இதெல்லாம், இந்த சாமர்த்தியங்கள்லாம் பகவானை புரிஞ்சிக்காமல் அப்படின்னு தங்களை வெறுத்துக்கிறாங்க. இவ்வளோ சொல்கிறாங்களே, அப்போ கடைசியில் கம்சனுக்கு பயந்துன்னு போய் பார்க்காம விட்டாங்களாம் அப்படி சொல்கிறாங்க.
அதுதான் சொல்கிறேங்க, சரள ஹிருதயம் வேணும். சரள ஹிருதயம் தான் கோபிகளிடத்தில் இருந்தது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர். அதனால் நான் ப்ரொசீஜராக படிப்பேன், எல்லாத்தையும் படித்து கட்சி கொடுப்பேன், ஸ்ட்ரிக்டாக தான் படிப்பேன், நான் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். பக்தி தான் வேணும், பக்தி தான் வேணும். ஒரு கதை கூட இப்போ பிரகலாத் பிடிக்குதுன்னா படி, அதில் உனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் படி, பிடிக்காத புரியாத விஷயத்தை விட்டுடு. அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற நேரத்தில் ஒன்று பாவம், உனக்கு அனுபவம் கெட்டு போயிட்டோம். இந்த கட்டத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் உடனே போய் படிச்சுடு, உன் பசியை தீர்த்துக்கோ. அதுக்கு தான் பாகவதம். அதனால் தான் இந்த உபன்யாசங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் வந்து பார்த்தா ரசிக்கக்கூடிய கட்டங்களாக அழகாக சொல்லுவாங்க உபன்யாசம். அதுதான் நம்மளுக்கு சுவையாகவும் இருக்கும். நம்ம பஞ்சபூதங்கள், தத்துவம், சிருஷ்டியை பற்றி விஸ்தாரமாக சொன்னால் அதெல்லாம் கம்பீரமான நிலை. அதை ரசிக்கத்தக்கவங்க ரசிக்கலாம் தாராளமாக. ரசிக்க வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா விட்டுரு, பரவாயில்ல. நீ டைரெக்டாக பகவானுடைய லீலைகளை, கிருஷ்ணலீலைகள் பிடிச்சதுன்னா கிருஷ்ணலீலைகளே படி. கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்யும். என்றைக்குமே நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பகவான் அடையணுன்ற அதாவது உலக மக்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சாதிச்சோம். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பழக்கப்பட்டதுனால கண்டிஷன் லைஃப்பில் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் அப்படின்னே பழக்கப்பட்டோம். அதனால் எல்லாமே இது ஆன்மீகத்துலேயும் அவங்க கொண்டு வந்து புகுத்துறாங்க. கஷ்டப்பட்டால் தான் அதை அடைய முடியும், அப்படி கிடையாது. பகவான் கிருபாலு, கருணா சாகரன், அவன் எல்லையற்ற கம்பா தயாளும் சரணம் பிரஜேம மகா தயாளு. அவன் ரொம்ப சுலபமானவன். அவனை ஏன் கடினப்படுத்துறீங்க? இந்த ப்ரொசீஜர் வெங்காயம் போட்டு விட்டுன்னு அதை பண்ண எல்லாம் ஓகே, கரெக்டு. அதெல்லாம் பண்ணால் நம்ம உணர்வுகள் கண்ட்ரோலுக்கு உண்டாகும், கிருஷ்ண பக்தி உண்டாகும், கரெக்டு, நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தி வந்துட்டவனுக்கு அது தேவையில்லை. அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு கிருஷ்ண பக்தியும் உண்டாயிடுச்சுன்னா, அவனுக்கு போய் இந்த கண்டிஷன்லாம் விதிச்சுன்னா இருக்கிற கிருஷ்ண பக்தியும் போயிடும். அப்போ சரள ஹிருதயத்தோடு பகவத் பக்தி பண்ணுறான்னா அவனை சரள ஹிருதயத்தோடு விட்டுடணும். உன் இஷ்டப்படி பக்தி பண்ணிட்டானா. பக்தின்றதே ஒரு சுதந்திரமானது தான். இப்போ நம்ம இந்த பாகவதத்தில் நாம் ரசித்து எனக்கு பிடிக்கிறதுனால தான் நான் என்ன பண்ண விஸ்தாரமாக படிக்கிறேன், விஸ்தாரம் சொல்கிறேன் இந்த கதையை. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், 2வது அத்தியாயம் சொல்லியிருக்கோம். 2வது அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த தர்மங்களை அனுஷ்டித்தாலும் பகவத் பக்தி பண்ணலன்னு சொன்னால் அவன் அனுஷ்டித்த தர்மங்கள்லாம் சிரமத்தில் தான் முடியும், கால விரயம்தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 30 வருஷமாக எஃபர்ட் போடுறான், கஷ்டப்படுறான், எல்லாம் பண்ணுறான், பகவத் பக்தி பண்ணலான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட். மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி ஜனி துக்க பாச்சா அப்படின்ட்டு பாகவத மகாத்மியத்தில் பார்த்தோம் இல்லையா. அவன் வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டான். இன்னும் படிக்கிறேன், படித்து என்ன சம்பாதிக்க போகிறேன். சம்பாதிக்கும்போது அப்போ தான் சந்தோஷமா, அந்த சம்பாதிக்கிறதுக்கும் கடினமாக உழைக்கணும் இல்லையா. அப்போது எங்கே இருக்கிறோம் நாம்? எங்கேயுமே. நான் தான் சொல்கிறேனே, இன்னும் உழைப்பில் கஷ்டத்தில் தான் இருக்கிறோமே தவிர, கடினமாக 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் போச்சு, இன்னும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் இன்னும் வந்து நான் இன்னும் படிச்சுட்டு நான் பெரிய வேலையில் போய் நான் உத்தியோகத்தில் போய் நல்லா சம்பாதிக்க போகிறேன், சம்பாதிச்சு நான் என்ன பெரிய பங்களா வீடு கட்ட போகிறேன், அது பண்ணேன் மனக்கோட்டை. அது வரைக்கும் யமன் வந்து நம்மளை பிடிக்காமல் இருக்கணுமே, அதுக்குள்ளே நோய்கள் வராமல் இருக்கணுமே, அதுக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கணுமே. எல்லாமே இவ்வளோ சிரமங்களை பட்டு பழக்கப்பட்டதுனால சிரமங்களாக தெரியாத அளவுக்கு நம்ம மறத்து போச்சு. நல்லா சிரமங்களாக தெரியாத அளவுக்கு மறத்து போச்சு. அதான் சகஜமாக பட்டாச்சு. அப்போ சௌக்கியமே அவன் மொத்தம் அனுபவிக்க போகிறதில்ல அப்படின்ற முடிவு கட்டி தான் நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ சம்பாதித்த பிறகு 2 வருஷம் 3 வருஷம் சம்பாதித்த பிறகு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ குழந்தை குட்டியில் பெற்றுட்டு அப்போ இல்லற கவலைகளில் மூழ்கிட்டு அதுமாதிரி நீங்கள் பாகவதத்தை திரும்பி பார்க்குறது, பகவானை திரும்பி பார்க்குறது, இப்படியே ஏதோ ஊர் காத்துடுற மாதிரி அடிக்கடி வந்து கோயிலில் வந்து பகவானை எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஃபெஸ்டிவல் எதனா ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு அப்படியே பகவானை பக்தி பண்ணிவிட்டு அவ்வளோதான். அந்த மேலோக்க
மற்ற நேரத்திலலாம் சம்பாதிக்கிறத பற்றியே கவனம், பிள்ளை குட்டிகளை பற்றி கவனம், குடும்பத்தை பற்றி கவனம். இப்படி தான் காலம் வீணாக போயிடும். படிக்கிறதுக்காக 25 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். அவன் வேலை செய்யும்போது என்னென்னா ஃபுல்லாக உத்தியோகத்தில் கவனம் செலுத்தினேன். பகவத் சிந்தனையே இல்லாமல் வாழ்க்கை வாழறோம். அதுக்கப்புறமா குழந்தை குட்டின்னு வந்துடுச்சுன்னா அதில் அந்த கவனம் போய்டும். அப்புறமா ஊறுகாய் தொடைகிற மாதிரி அடிக்கடி பகவானை கோயிலுக்கு வருவோம் போவோம். ஒரு அனித்தியமான அவள் தான். அப்புறமா ஒரு நாள் மரணம் அடையும். அப்போ நம்ம தாட்ஸே தப்பாக இருக்குது பாருங்கள். ஆரம்பமே தப்பாக இருக்குது. ஏன்னா சரியான கல்விகள் கிடையாது. ஆன்மீக கல்வியான படிக்கிறோம், வயிற்றுப்பாட்டுக்கான கல்விகள் தான். அது கண்டிப்பாக ஸ்ரம கேவலம் தான். அது மறுப்பே கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார். நீ அது தர்மமாக நீ சொன்னாலும் உன் இல்லற கடமைகளை தர்மஸ்வ அனுஷ்டித பும்சம் அதாவது நீ கடைப்பிடித்தாலும் விஸ்வக்சேன கதாசுய நான் உற்பத்தி எதிர்கிறது. பகவானுடைய கதையில் உனக்கு சீக்கிரமாக பக்தி உண்டாகலன்னு சொன்னால் பகவத் கதையை தவிர அந்நிய விஷயங்கள் எல்லாமே ஸ்ரம கேவலம், கால விரயம் தான், வெறும் கஷ்டமல்ல தான் வெஞ்சி அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இதில் ரொம்ப ரசமான விஷயம் என்னென்னா, நீ என்ன வேணால் பண்ணு, எல்லாமே வாசுதேவனிடத்துல தான் முடிவடையுது அப்படின்னு புரிஞ்சுக்கும். வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகாஹா. அவ்வளோதான். எனக்கு இப்போ பிடிச்ச இந்த ஸ்லோகத்தை அப்படியே டைரெக்டாக வந்துட்டேன் பார். அவ்வளோதான். அது மாதிரி பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய பெருமைகளையும் பேசுகிறதுக்கு தான் நாம் பாகவதமே தவிர, பாகவதம் பூரா படித்தோம்னா சமுத்திரம் பூரா நம்ம சமுத்திரம் பூரா ஸ்நானம் பண்ணால் தான் நான் சமுத்திர ஸ்நானம் பண்ணேன். சமுத்திரத்தில் ஒரு ஓரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் அது சமுத்திர ஸ்நானம் தான். ஸ்ரீ அண்ணா சொல்கிறாரு. அது மாதிரி ரசிக்கிறனாக இருக்கிறவன் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச கட்டத்தை கொஞ்சம் படித்தாலும் அது சுவையாக அனுபவித்தோம்னா அதுதான் அலாதி, அதுதான் பகவான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வாசுதேவ பரா வேதா. நீ வேதங்களால் கர்மகாண்டம், உபாசன காண்டம், அந்த காண்டம் இந்த காண்டம் வேதங்களை ஏன் மண்டையை உடைச்சிக்கிற? ஒன்று தெரிஞ்சுக்கோ, இவ்வளோ வேதங்களை 4 வேதங்களும் கரைச்சி குடிச்சோன்னா முடியாது, இந்த ஜென்மத்தில் படித்து மாளாது. அவ்வளோ அத்தியனம் பண்ணது நோக்கணும் நான் வாசுதேவனை தெரிஞ்சுக்க போடா. அவ்வளோதான். இந்த வசுதேவ புத்திரன் கிருஷ்ணங்கிறானே, இந்த கிருஷ்ணனை கொஞ்சம் கொலாவை தெரிஞ்சுக்கோ. அதுதான் வேதங்களுடைய நோக்கமே. வேத நாயகனாகிய பகவான் கிருஷ்ணனை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா, கிருஷ்ணா நீ அழகாக இருக்கடா, மயில்பிள்ளி அழகாக இருக்கடா, உன் கண் அழகாக இருக்குது, மூக்காக அப்படின்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்னா, ராமனை கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா அதான் இப்போ தான் நீ வேதத்தை பர்ஃபெக்டாக படிச்சிருக்க. வேதத்தினுடைய நோக்கமாகிய வாசுதேவனிடத்தில் பக்தி பண்ணுறது தான். அந்த பக்தி வந்துட்டு சொன்னால் நீ வேதத்தையெல்லாம் கடந்த நிலைக்கு வந்துட்ட. நீ வேதத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்ட. நீ வேதமே முக்குணமயமானது. அந்த முக்குணம் நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா, முக்குணங்களை கடந்தவனாக போயிட்டு நீ. அப்போ சொல்கிறார் வாசுதேவ பரா வேதா. வேதத்துடைய நோக்கமே வாசுதேவன் அடையிறது தான். அது தெரியுமா? மற்ற தேவருடைய உபாசனெல்லாம் இந்திரன் சந்திரன் சூரிய நமஸ்காரம் எல்லாம் சொல்லிக்குது. என்ன அதெல்லாத்துடைய மொத்த நோக்கமாக வாசுதேவன் தான். கடைசி முடிவு என்னென்னா, வேதத்துடைய முடிவு என்னென்னா வாசுதேவன் அடையிறது தான். வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகாஹா. யாகங்கள் அஸ்வமேத யாகமோ, ராஜசூய யாகமோ, வாஜபேய யாகமோ, இல்லை நவரமோ, என்னென்ன யாகங்கள்லாம் பண்ணுறியோ அத்தனை யாகங்களுடைய அனுபவிப்பாளர் யார்? அவைகளுடைய நோக்கம் என்ன? வாசுதேவன் அடையிறது தான். நாராயணன் சந்தோஷம் அடையிறது தான் யக்ஞங்களுடைய நோக்கமே. அவனை சந்தோஷப்படுத்துறது தான் யாகனுடைய நோக்கமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யாகனுடைய நோக்கமே வாசுதேவனை சந்தோஷப்படுத்துறது தான், திருப்திப்படுத்துறது தான். அப்போது எங்கன்னா யாகங்கள் நடக்குது, மற்ற தேவதைகளுக்கு நவகிரகம் அது எல்லாம் சொல்ல, வாசுதேவா இது மறைமுகமாக அவர்கள் உன்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துன்னு போனோம். அதான் யாகங்களுடைய நோக்கமே. வாசுதேவ பரா மகாஹா, மகானா யாகங்கள். வாசுதேவ பரா யோகா. ஆஹா, இப்போது பகவான் இல்லாமல், நெத்தியில் திருநீர் இல்லாமல், நெத்தியில் நாமம் போடாமல் பல பேர் பல விதமாக தியான யோகம் அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் கிளாஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த யோகங்கள் பலவிதமான யோகங்கள் இருக்குது. நான் இதனால் வாசுதேவ பரா யோகா. அது ஹட யோகமாக இருக்கலாம், மூச்சு பயிற்சி யோகமாக இருக்கலாம், பிராணயோகம் பண்ணுற அது குண்டலினி சக்தி யோகமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்குது. அவர்கள் முடிவில் வாசுதேவனை சரணாகதி அடையாமல் மோட்சம் கிடைக்காது. அப்போ வாசுதேவ பரா யோகாக, யோகத்தினுடைய உயர்ந்த நிலை என்னென்னா வாசுதேவன் அடையிறது தான்.
அங்கே சுற்றி இங்கே சுற்றி கட்சியில் வாசுதேவங்கள் தான் வந்தாகணும். வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவன் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மகாத்மா கிடையாது, ரொம்ப துர்லபம். அப்போ யோகங்களுடைய நோக்கம் என்ன? வாசுதேவன் தான். நீ முன்னதான் மறுத்தாலும் நான் வந்து ஒளியை தியானம் பண்ணுறேன், நான் பிரம்மஜோதி அடைகிறேன் என்னதான் சொன்னாலும் அந்த பிரம்மஜோதி எங்கேருந்து வருது? கிருஷ்ண உடம்புலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் தான் பிரம்மஜோதி. கிருஷ்ண உடம்புலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் தான். இதில் மறுக்கவே முடியாது. அப்போ யோகங்கள், அப்போ இனிமேல்ட்டு யோகிகளை பார்த்தோன்னா எங்கன்னா மெடிடேஷன் கிளாஸு, நெத்தியில் நாமம் போடாமல் மெடிடேஷன் கிளாஸ், அங்கே பெரிய பெரிய கிளாஸு, பெரிய பெரிய அதுக்கு பணம்லாம் நிறைய வசூல் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மெடிடேஷன் கிளாஸுக்கெலாம் அப்படி பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, அவர்கள்லாம் நீங்கள் அந்த யோகா கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்களை சொல்கிறேன். பக்தர்கள் வந்து பாகவதம் படிக்கிறவன் அந்த யோகா கிளாஸ் போக வேண்டியதில்லை. அந்த யோகா கிளாஸில் இருக்கிறவன் தான் இந்த பாகவத்துக்கு வந்தாகணும். ஏன்னா அந்த யோகத்துடைய நோக்கமே வாசுதேவன் அடையிறது தான். நம்ம டைரெக்டாக வாசுதேவனை ரீச் பண்ணுறோம். அவரெல்லாம் வந்து சுற்றி வளைச்சி மூக்க தொடுறாங்க, அவ்வளோதான். யோகங்கள்லாம் பண்ணி அதான் அநேக ஜென்ம சம்சித்தாக, பல ஜென்மங்களாக அவர்கள் யோகம் பண்ணி முயற்சி பயிற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கடைசியில் பகவான் அடைய முடியாமல் அப்போ பக்திக்கு வராங்க. ஆனால் நம்ம டைரெக்டாக பக்திக்கு வந்துட்டோம். அதனால் நாம் வந்து அந்த மெடிடேஷன் கிளாஸ் தேடி போட வேண்டியதில்லை. மெடிடேஷன் கிளாஸில் இருக்கிறவங்க தான் பக்தி, கிருஷ்ண பக்தி பாகவத்துக்கு வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா யோகத்துடைய நோக்கமே வாசுதேவன் அடையிறது தான். அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியாக, கிரியானுஷ்டானங்கள்லாம் நான் அந்த விரதம் அனுஷ்டிக்கிறேன், இந்த விரதம் அனுஷ்டிக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் யாகங்கள் பண்ணுறேன், யஜ்ஞங்கள் பண்ணுறேன், பூஜைகள் பண்ணுறேன், புனஸ்காரம், எல்லாத்துடைய என்ன கிரியானுஷ்டானங்கள் நீ பண்ணாலும் சரி, அந்த கிரியா இப்போது ஒரு யாகம் பண்ணுறேன், ஒரு ஹோமம் பண்ணுறேன்னா அதுக்கு அந்த கிரியைகள் பண்ணுறேன்னா அந்த கிரியைகளில் உள்ள யுக்திகள், அது உள்ள சாமர்த்தியங்கள் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். அந்த மந்திரங்கள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியும், எல்லாம் பண்ணுறேன் இல்லையா? அதனுடைய எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வாசுதேவனை தெரிஞ்சுக்கினா போதும். ஏன்னா அந்த கிரியானுஷ்டானுடைய நோக்கமே வாசுதேவனை சந்தோஷப்படுத்துறது தான். அப்போது எல்லாத்துமே நோக்கமே வாசுதேவன் தான். வாசுதேவ சர்வமிதி, எல்லாத்துடைய நோக்கம் வாசுதேவன் தான் தெரிஞ்சுக்கிற மகாத்மா கிடையாது தான் ரொம்ப துர்லபமாக. வேதத்துடைய நோக்கம் வாசுதேவன், யாகங்களுடைய நோக்கம் வாசுதேவன், யோகங்களுடைய நோக்கம் வாசுதேவன், கிரியானுஷ்டானங்களுடைய நோக்கமும் அதோட யாரை திருப்தி படுத்துறனா பகவானை திருப்தி படுத்துறதுக்கு தான் கிரியானுஷ்டானங்களே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நீ அந்நிய தேவரில் திருப்தி படுத்துன்னு இருக்க, அது தேவையில்லை. கிரியானுஷ்டான நோக்கம் வாசுதேவன் தான். வாசுதேவ பரா கிரியாக, வாசுதேவ பரம் ஞானம், ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவனும் பகவான் தான். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் விதி மகாத்மா சுதுர்லபா. பல ஜென்மங்களாக ஞான விசாரம் பண்ணி வரட்டு வேதாந்தம் பேசி காலத்தை விரயமாக்கி கடைசியில் என்னென்ன பண்ணுறான்? வாசுதேவங்களை வந்த பிறகு தான் உண்மையான ஞானத்துடைய வெளிச்சம் அவனுக்கு கிடைக்குது, உண்மையான ஞானத்தை அடையிறான். வாசுதேவ பரம் தபக, தபசு உடம்பை தபிக்க செய்யக்கூடியது தான் தபஸ்ன்னு பேர். அப்படி உடம்பு இழைக்க செய்யக்கூடியது, உடம்பை கஷ்டப்படுத்தி அப்படி கிருஷ்ணமாக்கி அப்படி தபஸ் பண்ணுறாங்கள, வாதாசி பர்ணாசி காற்றையே உணவாக கொண்டு தண்ணீரையே உணவாக கொண்டு காஞ்சி சருகுகளை சாப்பிட்டு அது உடம்பை தபிக்க செய்கிறார்களே, அதான் தபஸ்ன்னு பேர். அந்த உடம்பை தபிக்க செய்யக்கூடிய விரதங்களோ எல்லாமே தபஸ் தான். அப்படி கஷ்டங்களை வருத்தி கொண்டு அவர்கள் தபஸ் பண்ணுறாங்க. அப்படி தபிக்க செய்து கொண்டு செய்யக்கூடிய அந்த தபஸுடைய நோக்கம் என்ன? கட்சியில் வாசுதேவன் தான். சிம்பிள் விஷயம் அது. இதை தெரியாதனால தான் இரணிகசிபு அசுரத்தன்மை அடைந்தான். தபஸுடைய நோக்கம் வாசுதேவன் தெரியாமல் பிரம்மதேவர்களை வரம் வாங்கிறது தான் நோக்கம் நினச்சான். அதனால் அசுரத்தன்மை அடைந்தான். அதனால் அவன் அழிவும் அடைஞ்சான். அப்போ தபஸுடைய நோக்கம் என்ன? வாசுதேவன் துருவன் புரிஞ்சுட்டா அவன் பகவான் அடைஞ்சான், துருவலோகத்தை அடைஞ்சான். அதுதான் விஷயம். அதனால் வாசுதேவன் பரம் தபக, தபஸுடைய நோக்கம் வாசுதேவன் தான். அது துருவன் புரிஞ்சுட்டு வாசுதேவன் அடைஞ்சார். அதை புரிஞ்சிக்காதவன் தான் கஷ்டப்பட்டாங்க. வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரோ தர்மக, நாம் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மங்கள்னால் நம்ம கடமைகள், நம்ம இல்லற தர்மங்கள் எல்லாமே சொல்லலாம். அவன் நம்ம என்ன தான் தர்மங்கள் தான தர்மங்கள் எல்லாம் இப்போ தானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது அது தர்மம் சொல்கிறோம், எல்லாமே தர்மங்கள் தான்.
நியாயமாக செய்யக்கூடிய எல்லாமே நியாயமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தர்மங்கள் தான். அதர்மமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதர்மங்கள். நியாயமாக நடத்தக்கூடிய அநியாயமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதர்மங்கள். நியாயமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தர்மங்கள் தான். அது அன்னதானம் பண்ணுறோமோ, இல்லை சொர்ண தானம் பண்ணுறோமோ, கன்னிகா தானம் பண்ணுறோமோ, இல்லை தனத்தை தானம் பண்ணுறோமோ, தானியத்தை தானம் பண்ணுறோமோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் செவ்வனே நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது, மனைவியை காப்பாற்றுறது, பிள்ளைகளை காப்பாற்றுறது, நம்ம கடமைகளை செய்கிறது, வேலைக்கு போகிறது, உத்தியோகம் பண்ணுறது, இதெல்லாம் கூட தர்மங்கள் தான். நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறது தர்மம்தான். இது எந்த தர்மங்களாக இருந்தாலும் இதனால் பகவான் சந்தோஷம் அடையணும். அதுபோல் புரிஞ்சுதான் சம்சித்திர் ஹரிதோஷனம். ஆமாம், நீ வர்ணாசிரம தர்மங்களில் நீ பிராமணர் சத்திரியார் எதனா இருந்துக்கோ, உன்னுடைய தர்மத்தினால் நீ செய்யக்கூடிய கடமைகளால் பகவான் சந்தோஷம் அடையணும். அதான் நோக்கமே. வாசுதேவ பரா தர்மம், தர்மத்துடைய நோக்கமே லட்சியமே வாசுதேவன் அடையிறது தான். இதை புரிஞ்சுக்கலையே நீ. அப்போது எல்லாத்தினுடைய கதி என்னன்னா வாசுதேவ பராகதிகி அப்படின்றது புரிஞ்சுக்கோ. வாசுதேவனையே உயர்வாக கொண்டவை இவைகள். நான் பரான்னா உயர்வாக. ஆமாம், தர்மங்களுடைய நோக்கமே வாசுதேவன் அடையிறது தான். தர்மங்களும் உயர்வாக கொண்டது எதுனா வாசுதேவனை தான். எல்லா கதிகளும் உயர்வாக கொண்டது எதுனா வாசுதேவன் தான். யாகங்களும் உயர்வாக கொண்டது எதுனா வாசுதேவன் அடையிறது தான். இப்படி எல்லா சாதனைகளும் கடைசியில் என்னன்னா வாசுதேவனை முடிவாக கொண்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அருமையான ஸ்லோகங்கள் இது. 2 ஸ்லோகமும் வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகாஹா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபா, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பரம் தபா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபா, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பராகதிஹி. சரியான ஸ்லோகம் இது. அதுக்கு பிறகு சூதர் 24 அவதாரங்களை பற்றி சொல்கிறார். பகவான் விராட் ரூபத்தில் அவதாரம் பண்ணி இந்த பிரபஞ்ச ரூபமாக இருக்கிறது. அப்புறம் பகவானே சனத்குமாரராக இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுது. அப்புறம் பகவான் வராக அவதாரம் எடுக்கிறது. அப்புறம் கபில வாசுதேவர் அவதாரம் எடுக்கிறது, ரிஷபதேவ அவதாரம். அப்புறம் பகவான் யக்ஞ அவதாரம். இந்த அவதாரங்கள்லாம் வருது. எப்படிப்பட்ட அவதாரங்கள்? கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், எல்லா அவதாரத்தையும், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், அது போன்ற அவதார கதைகள்லாம் அப்படியே இருந்த 24 அவதாரங்களையும் அப்படியே போட்டு வைக்கிறார். யார்? சூதர். இந்த அவதார கதைகளை எவன் கேட்குறானோ அவன் துக்க கிராமத் விமுச்சியதே. காலையிலும் சாயங்காலத்துலேயும் யார் இந்த அவதாரங்களை நினைக்கிறானோ, சாயம் பிராத கிருணன் பக்தியா துக்க கிராமத், பக்தியோடு இந்த அவதார கதைகளை பற்றி பேசுகிறானோ அவன் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டுறானோ. அப்படிப்பட்ட விசேஷம் அந்த அவதார கதைகளை பற்றி பேசுறது. இந்த பாகவதமே பரபிரம்மத்துக்கு துல்லியமானது. கிருஷ்ணன் தான் பரபிரம்மம். அந்த பகவான் கிருஷ்ணனுக்கு துல்லியமானது பாகவதம். கிருஷ்ணனுக்கு சமமானது. கிருஷ்ணன் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. இது உத்தம ஸ்லோகன கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் நிறைஞ்சிருக்கிறது. பகவான் வியாசாச்சாரியால் எழுதப்பட்டது இந்த பாகவதம். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரித்தம் சகார பகவான் ரிஷிகி. கிருஷ்ணன் என்ற சந்திரன் மறைஞ்ச பிறகு புராணம் என்ற சூரியன் உதயமாயிருக்கு. இதில் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். நேரடியாக கிருஷ்ணனாக இருக்கும்போது எந்த அனுபவம் பெறலையோ சில பேர் தான் கிருஷ்ணனை பகவானாக தெரிஞ்சுக்கினாங்க. மனுஷ புத்தியோடு பார்த்தான் சிசுபாலன், சத்ரஜித்து முதலானவர்கள்லாம். ஆனால் பகவான் அப்போ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க சத்ரஜித்துலாம். ஆனால் பகவான் தானே, அதை மறுக்க முடியாது. அதனால் இப்போ பாகவதம் படிக்கிறவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மான்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ லீலைகள் பண்ணிக்கிறதுலாம் நிறைய கேள்வி பாகவதம் கேட்டிருப்போம். ஆனால் பாகவதத்தில் கிருஷ்ணனை சாதாரண மனுஷன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பெருமைகளாக பேசிது. நேரடியாக கிருஷ்ணன் இருந்தபோது கூட அந்தளவுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கல, சில பேர் தான் கிடைச்சிது. ஆனால் பாகவதத்தினால அதிகமாக நிறைய பக்தர்கள் உருவாகியிருக்காங்க. நிறைய பக்தர்கள் கிருஷ்ணனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நேரடியாக கிருஷ்ணன் இருக்கும்போது கூட எந்த அனுபவம் ஏற்படலையோ, ஆனால் அந்த பாகவதத்தில்
அப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவம் ஏற்படுமா. அதனால் கிருஷ்ணனே வந்து சந்திரனுடைய வெளிச்சம் போல், பாகவதம் சூரிய வெளிச்சம் போல், அப்படிப்பட்ட பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிக்கிறதுக்குரிய வெளிச்சத்தை உண்டாக்கி கொடுத்துருமா. அது அப்படிப்பட்ட புராணர்க்கோ அதுனோதிதா. இந்த புராணம் என்ற சூரியன் உதயமாக இருக்குது. இந்த சூரிய வெளிச்சம் தான் என்னது, பக்தி ஞான வைராக்கியம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்க செய்யுமா. அது கலியில் நஷ்டமான கண்களை உடையவர்களாகிய, ஞான கண்களை உடையவர்களாகிய அவர்களுக்கு இந்த கண்ணையும் கொடுத்து நம்மளுக்கு வெளிச்சத்தையும், வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் போட்டு நம்ம வாழ்க்கையும் வெளிச்சமாக்கிட்டு தான். அப்படிப்பட்ட புராணம் பாகவதம். கலவு நஷ்ட திருஷாம் ஏஷ புராணர்க்கோ அதுனோதிதா. அப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை சுகாச்சாரியர் பரிஷத்துக்கு சொல்லும்போது கூட சூதர் வந்து உட்காந்து கேட்டிருந்தாராம். அப்போ சூதர் சொல்கிறார், நான் கேட்டிருந்தேன், அதை வந்து என் புத்தி கெட்டிய அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதர் சொல்கிறார். அகம் சாத்தியகமம் தத்திர நிவிஷ்ட ததனுக்கிரகாத் சோகம் ஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதிஹி. அது பிறகு சொல்கிறார், சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, எதனால் பாகவதம் உற்பத்தி ஆச்சு. அவர் தான் வியாசரே 17 புராணங்கள் எழுதியிருக்கார், மகாபாரதம் எழுதியிருக்கார், எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த பாகவதம் எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது, யாருக்கு, வியாசாச்சாரியருக்கு, எந்த யுகத்தில் நடந்தது, யாரால் தூண்டப்பட்டது, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணுன்ட்டு சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகவதம் கேட்டு வியாசாச்சாரியத்து வாக்கில் பாகவதம் கேட்டார்னு சொல்கிறீங்களா, பாகவதம் கேட்டு ஆக வேண்டியது என்ன சுகாச்சாரியருக்கு. ஏன்னா திருஷ்வாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யா ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனௌ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்புதான் அது சுதஸ்ய விவிக்தி திருஷ்டதே. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை வந்து புத்ரான்னு வியாசர் பின்தொடர்ந்து போகும்போது நம்ம அங்கே பாதையில் விட்டோம் இல்லையா, இங்கே அப்படியே தொடர்றாரு. இங்கே அந்த வியாசரை வந்து பின்தொடர்ந்து போனார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சுகாச்சாரியர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே குளத்தில் அப்சர ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவர்கள் சுகாச்சாரியர் 16 வயசு யுவா திகம்பரராக போகிறார். அவரை பார்த்தோடனே உடனே லஜ்ஜப்பட்டு உடனே ஆடைகள் எடுத்து உடுத்திக்கணும் இல்லையா, உடுத்திக்கொள்ளலையா. ஏன்னா தாங்கள் ஆணா பெண்ணான்றதே மறந்து போச்சான். அந்த சுகர் சங்கல்பம் இல்லாமல் அவர் தர்ஷன மாத்திரத்தினாலே தங்களுக்குள்ள தேகாபிமானம் விட்டு போச்சான். திருஷ்பாணியாந்தம் ரிஷிம் ஆத்மஜம் அப்பியா அனக்னம் தேவ்யா ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் ந சுதஸ்ய சித்திரம் தத்விக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதான் அது சுதஸ்ய விருக்தி திருஷ்டி. அப்போது வியாசாச்சாரியர் வராரு பின்னாடி. வியாசர் பார்த்த உடனே ஆடைகள் எடுத்து உடுத்தி கொண்டாடலாம் அந்த பெண்கள்லாம். அப்போ தான் பார்த்து கேட்குறாங்க, என்ன இது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வியாசர் போய் கேட்குறாரு, என்னம்மா என் பிள்ளை 16 வயசு பையன், அவன் வந்து அவனை பார்த்தா நீ லஜ்ஜப்படணும், இளம் வயசு வாலிபனாக இருக்கானே அவனு சொல்லிட்டு உடனே ஆடைகள் ஊற்றணும். நானும் எனக்கு பேத்தி மாதிரி இருப்பீங்க நீங்கள், நானும் 90 வயசு கிழவன் வயசானவன், நான் என்னை பார்த்தோன்னே ஆடைகளை உடுத்திருக்கீங்களே அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் கேட்குறீங்களே இதுதான் காரணன்றார். நீங்கள் கேட்குறீங்களே இதுதான் காரணன்றாங்க அவங்க அந்த பெண்கள்லாம். ஏன்னா உன் பிள்ளை கேட்காம கம்முன்னு போகிறாரு பாரு, நீங்கள் வந்து ஏன் ஆடைகளை உடுத்திங்கன்னு என்னை வந்து கேட்குறீங்க. அப்போ ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த பேத புத்தி வந்துடுச்சு. அவரை பார்த்தா பிரம்மானுபவத்தில் போகிறார் பிரம்மனிஷ்டர் ஆகிய சுகாச்சாரியர். அவர் தர்ஷன மாத்திரத்தில் எங்களுக்கு வந்து அந்த எண்ணமே, இந்த தேகத்தில் ஆடை உடுத்தி கொள்ளணுன்ற எண்ணமே எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஸ்திரீ புருஷன்ற பேதம் தெரியுது, அதனால் வந்து உங்களை பார்த்தோன்னே ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டோம் என்று அந்த அப்சர ஸ்திரீகள் சொல்கிறாங்க. இங்கே வந்து வியாசருக்கே பேதம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வியாசர் பகவான், அதை தன் பெருமையை குறைச்சிண்டாது அவளுக்கு பேத புத்தியை வரவழைச்சி அவர் வாக்கில் இந்த வார்த்தையை சொல்லணுதுக்காக தான் அவளுக்குள்ளே பேத புத்தியை உண்டாக்குனார் வியாசாச்சாரியார். அதை புரிஞ்சுக்கணும். சுகருடைய பெருமையை சொல்கிறதுக்கு வந்ததை தவிர இந்த இடத்துல வியாசருடைய பெருமையை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த சொன்ன ஸ்லோகம் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறாங்க, கதமாலக்ஷித தஸ்ய புத்திர மகாயோகி சமுத்திரம் நிர்விகல்பகா ஏகாந்தமதிர் உன்னித்ரோ கூடோ மூட இவையதே. சுகாச்சாரியர் மகாயோகீஸ்வரர், எல்லாத்துலேயும் சமதிருஷ்டி உடையவர். ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. மிருகங்கள் மனுஷர்கள் எதுவும் வேதம் கிடையாது. எல்லாத்துக்குள்ளும் பரமாத்மாவையே பார்க்கக்கூடியவர் யார்? சமதிருஷ்டி உடையவர் சுகாச்சாரியார். அதனால் நிர்விகல்பக சமாதியில் இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் விகல்பமே கிடையாது அவருக்கு.
அப்படி நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடியவரான். அதான் இங்கே சொல்கிறார், சமத்துவம் நிர்விகல்பக ஏகாந்தமதிர் உன்னித்ரோ. ஆஹா, ஒரே விஷயத்தில் புத்தி செலுத்தினவரான் அவர். இந்த தேகம் ஆணா பெண்ணா, மனுஷனா மிருகமா, மரமா தேளா பாம்பா, இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரே விஷயந்தான். இந்த விகாரங்களை தூக்கி போட்டு ஏகாந்த மதிர், அந்த பரமாத்மா ஒன்றை மட்டுமே எல்லா இடத்துலையும் பார்த்ததுனால, புத்தி செலுத்துறதுனால அவருக்கு இந்த அறியாமை என்ற தூக்கத்திலேருந்து எழுந்தவரான் அவர். நாமெல்லாம் அறியாமை என்ற தூக்கத்தில் தான் இன்னும் நம்ம தூங்கின்னு இருக்கோம். ஆனால் சுகாச்சாரியர் அந்த அறியாமையில் தூக்கத்திலேருந்து எப்போ எழுந்துட்டாரோம். உன்னித்ரக ஏகாந்த மதிர் உன்னித்ரக. ஆனால் தன்னுடைய அறியாமையிலிருந்து எழுந்தவர் மகா பிரம்ம ஞானி அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தன்னை பைத்தியக்கார மாதிரி காண்பிச்சுட்டு உலகத்தில் சஞ்சரித்து கூடோ மூட இவை தன்னை மூடன் போல காண்பித்து கொண்டு உலகத்தில் சஞ்சரித்தாராம். யார்? மகான்கள்லாம் அப்படி தான் தம்பட்டை அடிச்சிக்க மாட்டாங்க தங்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை. அப்படி இருந்தார் பாருங்கள் சுகாச்சாரியர். ஏகாந்த மதிர் உன்னித்ரஹ கூடோ மூட இவை எதே கதமாலக்ஷித பௌரைஹி சம்பிராப்த குருஜாங்கலான்னு உன்மத்த மூக ஜடவத்து வச்சிரன்னு கஜசாக்பையே. அவர் மக்கள்லாம் எப்படி அவர் பெரிய மகாத்மானு கண்டுபிடிச்சாங்க? ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க சூதர இடத்துல. கதம் ஆலக்ஷித பௌரைஹி சம்பிராப்த குரு ஜாங்கலான்னு, குரு தேசம் ஜாங்கல தேசம் போன்ற தேசங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் பைத்தியக்கார மாதிரி. எல்லாம் பைத்தியம் சொன்னாங்களே தவிர இவர் பெரிய மகாத்மானு தெரிஞ்சுக்கலையா. அப்படி இருக்கும்போது உன்மத்தனாக பைத்தியம் பிடிச்சவராக மூகா ஊமையை போல ஒரு ஜடன் போல இப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தாரே அந்த அஸ்தனாபுரம் போன்ற இடங்கள் கஜசாக்பையம். அப்படி இருக்கும்போது மக்களால் எப்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போது எதனால் பாகவதம் எழுதப்பட்டது? நிறைய சாஸ்திரங்கள் எழுதின வியாசருக்கு பாகவதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்களே, அதுக்கு பதில் சொல்கிறார் சூதர். அதாவது துவாபர யுகத்தினுடைய கடைசியில் வியாசருடைய அவதாரம், பராசருக்கும் சத்தியவதிக்கும் வியாசராக அவதரித்தார். அவர் என்னென்னா வேதங்கள்லாம் ஒரே வேதத்தை 4 வேதங்களாக வகுத்து 4 சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டார். புராணங்கள் 17 புராணங்கள் எழுதினார். இதிகாசம் மகாபாரதம் எழுதினார். சகல உபனிஷத்தினுடைய சாரமாக பிரம்மசூத்திரத்தை எழுதினார். எவ்வளவோ எழுதி அவர் மனசில் நிம்மதி இல்லையா. அது மட்டும் இல்லை, எழுதுறது மட்டும் இல்லை, இவ்வளோ தர்மங்களை உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லை, மகாபாரதமும் 5வது வேதமாக மகாபாரதமும் எழுதிட்டார். எவ்வளோ எழுதி அவர் மனசில் சாந்தி இல்லை. இதெல்லாம் எழுதுனதுலன்னா இவ்வளோ தர்மங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் கடைப்பிடிச்சாருன்னா இவர் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சாராம். குருமார்கள் அந்த சாஸ்திரங்களை சொன்ன குருமார்கள்லாம் என்னென்ன தர்மங்களை சொன்னாங்களோ அந்த தர்மத்தெல்லாம் செவ்வனே கடைப்பிடிச்சவர் வியாசாச்சாரியார். குருகள் கட்டளைகள்லாம் நான் அனுசரிச்சிருக்கேன், தர்மங்கள்லாம் சரியாக கடைப்பிடிச்சிருக்கேன். கடைப்பிடிச்சதுனால தான் அந்த தர்மங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இவ்வளோ செய்திருக்க மக்கள் நன்மைக்காக தான் நான் உழைச்சேன், என் சுயநலத்துக்காக நான் உழைக்கலை. அப்படி இருக்கும்போது என் மனசில் சந்தோஷம் இல்லையே. இந்த கலியுக மக்கள்லாம் கரையேறணுக்காக தானே ஒரு பெண்கள்லாம் ஒரு ஸ்திரீகளோ ஒரு சூத்திரர்களோ இல்லை அலட்சியத்தினால பிராமண தர்மம் சத்திய தர்மத்தெல்லாம் விட்டவர்கள் இப்படியாப்பட்டவர்கள்லாம் கூட எப்படியாவது கரையேறட்டுன்றது ஒரு கருணையினால் தானே மகாபாரதம் 1,00,000 கிரந்தம். வேதத்தினுடைய கட்டளைகளை வேதத்தை நேரடியாக படித்து தெரிஞ்சிக்க முடியாத தர்மத்தை மகாபாரதம் கதையில் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை நடந்து பகவான் அடையட்டுன்னு சொல்லிட்டு தானே 5வது வேதமாக மகாபாரதம் எழுதினார். ஆனால் அவ்வளவு எழுதி அவருக்கு மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு குறையாக இருக்குது. வேத வேதாந்த சுஸ்னாதி கீதாயா அபிகர்த்தரி பரிதாபவதி வியாச முக்கியதி அஜ்ஞான சாகரே அப்படின்ற மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களை 4 எழுதினவர் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சாகிகளாக வகுத்து கொடுத்தார். 4 வேதங்களாக பிரித்து கொடுத்தார். அதுவே கஷ்டமாக இருக்குது நிறைய பிராமணருக்கு. வேதாந்தமாகிய பிரம்மசூத்திரத்தை பாஷ்யம் பண்ணி கொடுத்தார், எழுதினார். அதுபோல் பகவத்கீதையை சொல்லியிருக்கார் மகாபாரதத்தில் 5வது வேதமாக. எவ்வளவு எழுதியும் அஜ்ஞான சாகத்தில் மூழ்கியிருந்தாராம் வியாசாச்சாரியர். அப்போ தான் நாரதர் வரார். என்ன உன் மனசில் கவலைன்னு கேட்குறார். ஆராச்சரிய மகாபாக, அதுதானே எனக்கே தெரில. பாராச்சரிய மகாபாக பவத கஷ்டித் ஆத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானசு ஏ பபா. இந்த ஆத்மா உடலை திருப்திப்படுத்துறதுனால மனசை திருப்திப்படுத்துறதுனால இந்த ஆத்மா பூர்ண சந்தோஷமுடையதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார் நாரதர்.
அதாவது என்னென்னா உடலில் எதுவும் வியாதிகள் இல்லையா, மனசு எதுவும் கவலைகள் இல்லையா அப்படின்ற கேட்குற, அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால் பாராசரியன்றது பேட்டர்ன் சொல்லப்படுது. பராசருடைய புத்திரர் அப்படின்னு அர்த்தம் தான் பாராசரியா அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. மகா பாக்கியசாலியாயிட்டு நீங்கள் மகாபாக பவத கஷ்டித் ஆத்மனா பரிதுஷ்யதி சாரீர. நீங்கள் என்ன ஒரே கவலைகளாக இருக்குது, கவலையை கொண்ட முகத்தோடு காணப்படுகிறீர்கள், உங்கள் மனசு கவலையில் இருக்கீங்க. ஏதோ உடம்புக்கு ஏதாவது வியாதியமா இல்லை மனசுக்கு ஏதாவது கவலையா, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் தான் அற்புதமான மகாபாரதம் செய்திருக்கீங்க. ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அவிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் எஸ்தம் சர்வார்த்த பரிபிரமிதம் தர்ம அர்த்தம் காமம் மோட்சம் போன்ற 4 புருஷார்த்தங்களும் மகாபாரதத்தில் சொல்லியிருக்கீங்க. வேதத்துடைய எல்லா கருத்துக்களும் அதில் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு உடனே வியாசர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நான் எல்லாம் தான் எழுதினேன், புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் எழுதி மக்களுக்கு ஒரு ஸ்திரீகள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கூட கடைபிடிக்கக்கூடிய தர்மங்கள், அவங்களாம் கூட தர்மத்தை கடைபிடிச்ச பகவான் அடையத்துக்கான வழி எல்லோரும் காண்பிச்சிட்டு, யாரையும் விட்டு வைக்கல. எல்லோரும் ஏதோ ஒரு தர்மத்தில் ஈடுபட்டு ஜென்மாவை கரையேற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மகாபாரதம் 5வது வேதமாக எழுதினாராம். இப்போ பிராமணருக்கு சத்திரியம் வைசியர்னா அவங்க அந்த தர்மங்களை கடைப்பிடிப்பாங்க, அவங்களுக்குரிய தர்மங்களை கடைப்பிடிச்சி எப்படியா கரையேற்றுவாங்க. மற்றவங்களாம் என்ன வருது, அப்போ சூத்திரம்லாம் என்ன பண்ணுறது, சூத்திரனுக்கு கீழே இருக்கிற மக்கள்லாம் என்ன வருது, அப்போ ஸ்திரீகளெலாம் என்ன பண்ணுறது, ஸ்திரீகள்லாம் வேதம் படிக்க முடியாது, உபநிஷத்துலாம் படிக்க முடியாது, அதிகாரிகள் கிடையாது. அப்போ அவங்களாம் நான் அப்படியே விட்டுடலாமா, அவங்களாம் மோட்சம் அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்திரீகள் சூத்திரர்களாக என்ன வருது, அவங்களாம் படிப்பறிவே இல்லாத இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம், அவங்களாம் கரையேற வேண்டாமா. அப்போ தான் பார்த்து ஸ்திரீ சூத்திர துஜபந்தூனாம் இன்னும் ஸ்ருதி கோச்சரக, அவர்கள் வாக்கில் அவர்கள் வேதத்தில் அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தான் மகாபாரத கதையாக அழகாக இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகள் மூலமாக பாண்டவர்கள்லாம் எப்படி தர்மத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதில் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு எப்படி துணை புரிந்தான், துரியோதனாதிகளுக்கு பகவான் எப்படி தண்டனை கொடுத்தான் அப்படின்றதெல்லாம் இதன் மூலமாக தர்மங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே இந்த மகாபாரத கதை மூலமாக. அதில் நிறைய நலோபாக்கியானம் வருது, நிறைய உபாக்கியானம் வருது. நலோபாக்கியானம், ராமச்சந்திர உபாக்கியானம் அதிலே வருது, ராமாயணமும் அதில் வருது, குட்டி ராமாயணம், நிறைய சரித்திரங்கள் எக்கச்சக்கமாக வருது. அதன் மூலமாக மக்கள்லாம் அப்போ ஸ்திரீகள் மற்றவங்களாம் இந்த மகாபாரத கதையை சொல்கிறாங்களே அதை கேட்டு கேட்டு தர்மங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தி ஜென்மா கரையேற்றிக்கிட்டோமே. அதுக்காக தான் மகாபாரதம் எழுதுந்தான் 5வது வேதமாக. அப்போ டைரெக்டாக வேதத்தில் அதிகாரம் இல்லாதவங்க மகாபாரதம் பறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். தூது சென்றான் ஏற்றத்தை சொல்ல வந்தது தான் மகாபாரதம், கிருஷ்ணனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ கிருஷ்ணன் ஆடியவங்க தான் நல்லா இருப்பாங்க, பாண்டவர்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணனை வழிபட்டோமே அப்படின்ற நோக்கத்தான் வியாசர் எழுதினார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு குறையாகவே இருந்தாராம். எல்லாம் எழுதினேன், 5வது வேதமாக மகாபாரதம் எழுதினேன், ஆமாம் கரெக்டு, அப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், அதான் தெரியலையே. அப்போ என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு தர்மங்களை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க மகாபாரதத்தில், ஸ்திரீகள் சூத்திரங்கள்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய தர்மங்கள்லாம் கூட சொல்லியிருக்கீங்க, நிறைய தர்மங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனால் பகவானுடைய பெருமைகளை நிறைய பேசினா தான் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். யதா தர்மாதயச்சார்த்தா முனிவர்யா அனுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாகி அனுவர்ணிதா. நடப்போய தர்மங்கள்னு எவ்வளோ தர்மங்களை கடைப்பிடிக்கிறது, தர்மங்களை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. எவ்வளோ தர்மங்கள், எவ்வளோ கேட்பனி, சாந்தி பருவம், அனுசாசனிக்கு பருவம், எல்லாம் 500 அத்தியாயம், எவ்வளோ தர்மங்களை சொல்கிறது, எவ்வளோ கடைப்பிடிக்க முடியுமா, காதலோன்னா கேட்டுக்கலாம், அவ்வளோதான். இவ்வளோ தர்மங்களை யார் கடைப்பிடிக்கிறது, வர்ணாசிரம தர்மங்களே பெருசாக இருக்குது, வேதத்துணை தர்மங்கள், எக்கச்சக்க தர்மங்கள். அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அது கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் மக்களுக்கு மனோரஞ்சமாக இருக்கணும்னா கோதர்ம சர்வதர்மம் எல்லா தர்மோட சுலபமான வழி என்னென்னா நாமா சொல்ல, அவர் தான் விஸ்வதாஸ்நாமம். அதான் கட்சியில் உபதேசம் பண்ணார் ஆச்சாரியார். சரி, அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிறைய தர்மங்களை சொல்லி கடைப்பிடிக்க முடியாத வழியை சொல்லி கொடுத்துட்டீங்க மகாபாரதத்தில். நிறைய அது இதுன்னு நீங்கள் பிரம்மசூத்திரம் பார்த்தா புரியாது, அதெல்லாம் அதிகாரிகள் வேணும் பிரம்மசூத்திரம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பகவத்கீதை சொல்லியிருக்கீங்க மகாபாரத்தில், எல்லாம் புரிஞ்சு அதுக்கெலாம் அதிகாரிகள் வேணும், எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் அங்கங்கே நடுவில் பகவானுடைய பெருமைகளை சொல்லியிருக்கீங்க. ஆனால்
எந்த அளவுக்கு தர்மங்களை பெருசாக சொன்னீங்களோ அந்தளவுக்கு பகவத் பெருமைகளை குறைச்சிட்டீங்க நீங்கள் மகாபாரத்தில். அதான் குறையே, வேறு ஒரு குறையும் கிடையாது. வாசுதேவஸ்ய மகிமா இஹி அனுவர்ணிதா யதா தர்மாதயச்சார்த்தா முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய. எந்த அளவுக்கு தர்மங்களை விஸ்தாரமாக பெருசு பெருசாக நிறைய தர்மங்கள் தொட்ட இடத்துலாம் விதுர நீதி, அந்த தர்மம் இந்த தர்மம் நிறைய தர்மங்கள் சொல்லிட்டு அதெல்லாம் கடைப்பிடிச்சா பௌதிக நலன்கள் பெறலாம். ஆமாம், பௌதிக நிலையில் உயர்ந்த இடத்துல இருக்கலாம், யுக்தியாக வாழ்க்கை நடத்திட்டு நல்லா இருக்கலாம் இந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் பகவான் அடையிறதுக்கு என்ன, பகவான் பெருமைகளை பற்றி பேசுது, அதில் தானே சுவையே. சாதுக்கள்லாம் அதானே விரும்புவாங்க. சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. அப்போது பக்தர்களுக்கு சுவையுள்ளதே பகவானுடைய பெருமை தானப்பா. அதை குறைச்சிட்டு நீ மற்றதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே சபாஷ். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீ அடுக்கு மொழியில் வெடுக்குன்னு பதங்களை போட்டாலும் நான் எத்வச சித்திரபதம் ஹரேர் யசோ ஜெகத் பவித்ரம். ஆஹா, பகவானுடைய புகழல்லவா உலகங்களையெல்லாம் பாவனமாக்கக்கூடியது. கிருஷ்ணனுடைய பேர் நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பகவான் விஸ்வரூபம் காட்டினான் அப்படின்னு அவனுடைய மிருதபக்ஷன் லீலை, கோவர்த்தனவதாரம், அது அந்த பெருமைகளை பற்றி பேசிப்பாரு. ராமாவதாரத்தில் பகவான் பண்ண லீலைகள்லாம் ஆஹா, ராவணாதி ராட்சனில் வதம் பண்ணி அப்படி நிகிரகம் பண்ணி அப்படி ஜெயக்கொடி நாடு ஜெய ஸ்ரீராம்னு ஆஞ்சநேய சுவாமி மலைகளை தூக்குறதும் அடிக்கிறதும் சரியான அப்படியேப்பட்ட வீரதர பராக்கிரமம் வீரராகவன் விஜயராகவன் பிரகாசிக்குது. அந்த பகவானுடைய பெருமைகளை பேச 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 தேன் மாதிரி இனிக்குமா அது. ஹரே யசோ ஜெகத் பவித்ரம். அந்த ராமோதர கதையும் கிருஷ்ணாவதார கதைகளும் நரசிம்மாவதார கதைகளை பற்றி பேச பேச உலகமே பாவனமாயிடுமே. நம்ம இருக்கிற சூழ்நிலையே பாவனமாயிடுமா. உலகத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய புகழ் அல்லவா அது. அதை சொல்லாமல் நீங்கள் என்ன தான் அடுக்க மொழியில் போல இலக்கிய நடையோடு பர்ஃபெக்டாக போட்டால் கூட 4 பாதங்களோட அந்த அப்படி தன்னுடைய கவித்திறனால் விளையாடி இருந்தால் கூட ஸ்லோகமாக அதெல்லாம் வேலைக்கு பகவான். அதான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் பகவான் புகழ் இப்போ இது சொன்னால் அதை தான் சாதுக்கள் எடுத்து படித்து அனுபவிப்பாங்க. மழலைச்சொல் கேட்டு அப்பா சந்தோஷம் அடைகிற மாதிரி. அதான் சொல்கிறார், ஜெகத் பவித்ரம் பிரகிருணீத கற்கிச்சித்து. அது ஒரு இடத்துல வர்ணிக்காமல் விட்டீங்களே பகவானுடைய பெருமைகளை. அது என்னென்னா, தத் பாயசம் தீர்த்த முஷந்தி மானசாக ந எத்த ஹம்சா நிரமந்தி உசிக்ஷரியாக. அந்த உயர்ந்த பரபிரம்மஸ்வரமாகிய கிருஷ்ண சௌக்கியத்தில் அனுபவிச்சவங்களுக்கு இந்த தர்மங்கள்லாம் பற்றி நிறைய பேசிடுவது இதெல்லாம் சப்புன்னு பிடிக்காது அவங்களுக்குலாம். தத் பாயசம் தீர்த்தம். எச்சில் குமையில் குப்பையில் ரமிக்கக்கூடிய காகங்கள் போல பரம அம்சபக்ஷிகளானது ரமிக்காது. குப்பையில் அசுத்தமான வஸ்துக்களில் தான் இப்போ காக்கைகள் தான் ரமிக்கும். அம்சபக்ஷிகள்னா பாலையும் தண்ணீரை வச்சா பாலை மாத்திரம் பருகும். அது மானச சரிசில் சஞ்சரிக்கக்கூடிய பட்சிகள், அது அம்சபக்ஷிகள். அது பரிசுத்தமான இடத்துல தான் இருக்குமே தவிர இந்த குப்பைகளில் ரமிக்காது. அதுபோல் பரமம்சர், அந்த அம்சபக்ஷிகள் போலவே பரமம்சர்கள் ஆகிய மகாத்மாக்கள் பகவத் குணங்களும் பகவான் லீலைகளும் பகவான் பெருமைகளில் தான் ரமிப்பாங்களே தவிர இந்த லோக விஷயமான சாதனைகளை சாதிச்சுக்கிறதுக்காக தர்மங்களில் ரமிக்க மாட்டார். நீங்கள் சொன்னதெல்லாம் லோக விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு. சரி, பிரம்மலோகம் வரைக்கும் பௌதிகம்தான். பிரம்மலோகம் ஆன்மீகம் நினைக்கிறோம், கிடையாது. பிரம்மலோகமும் ஒரு பௌதிகம்தான். ஏன்னா பிரம்மதேவருக்கு பிறப்பிறப்பு உண்டு, அது லௌகிகம்தான். அது கூட நீ பிரம்மலோகம் வரைக்கும் ஏற்றம் பெற்றாலும் எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ அந்த கிரியானுஷ்டானங்கள் அந்த தர்மங்களை சொல்லியிருக்கீங்களா, அந்த தர்மங்கள்லாம் அவ்வளோ தர்மங்கள், அந்த தர்மங்கள்லாம் வேஸ்ட்டு. பகவானுடைய பெருமைகளை பேசுறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், மற்ற தர்மங்கள்லாம் அவ்வளோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கலங்கப்பட்டது தானே, பிரம்மலோகம் வரைக்கும் கலங்கப்பட்ட சௌக்கியங்கள் தானே. அதை அடையிறதுக்கு இந்த தர்மங்களை நீங்கள் சொல்லி பிரயோஜனம் என்ன? அதை அடைஞ்சு எவ்வளோ நாள் நீடிப்பான்? மீண்டும் அதே போல் ஷீனே புண்ணியம் மத்தியலோக விசந்தி. புண்ணியத்தை இந்த போச்சுன்னா மறுபடியும் இந்த பூலோகத்தில் வந்து பறக்க போகிறான். இதுவா தர்மம்? இதிலெல்லாம் மகான்கள் ரமிக்கவே மாட்டாங்க. இந்த அனித்தியமான சௌக்கியங்களை கொடுக்கக்கூடிய தர்மங்கள் விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்க நிறைய அந்த தர்மத்தை பேசி ரமிக்க மாட்டாங்க மகான்கள்லாம். அந்த தர்மத்தில் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அங்கங்கே நடுவில் கொஞ்சம் வாசுதேவனுடைய மகிமைகள் சொல்லியிருக்கீங்க பார்த்தியா, அதை மட்டும் தான் தனித்தனி அந்த மகாபாரதத்தில் அந்த கிருஷ்ண லீலைகள் மட்டும் தனியாக எடுத்து படித்து அனுபவிப்பாங்க மகாத்மாக்கள். அதை படித்து தான் கண்ணீர் விடுவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, ஒரு கிரந்தத்தை எழுது,
ஃபுல்லாக பகவானுடைய லீலைகளே நிறைஞ்சிருக்கிற ஒரு கந்தம், அதான் பாகவதம். 90 அத்தியாயங்கள் கிருஷ்ண லீலைக்கு தெரியுமா? நாரதர் சொன்னதுனால வியாசாச்சாரிய கதையை விஸ்தாரத்தின் பரிசுத்து கேட்டான். 90 அத்தியாயம் சுத்தமாக அடிச்சு பெண்ணி எடுத்துட்டார். அப்படி சொல்லியிருக்கார் பகவானுடைய பெருமைகளை. அதான் சொல்ற, தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி. ஒரு ஸ்லோகத்தில் அபத்தமாக இருக்கட்டும், இலக்கிய நடையில் இல்லாமல் 4 பாதங்கள் சரியாக இல்லை, தப்பாக பரவாயில்ல, பகவானுடைய பெருமைகளை பேசு. நாங்கள் திருத்திக்கிறோம், தப்புன்னு தான் நாங்கள் திருத்தி நான் படிக்கிறோம். ஆனால் பகவான் பெருமைகள் இருக்குதுன்னா அதுதான் செப்பு கொட்டி படிப்பாங்களாம் மகாத்மாக்கள்லாம். அதான் சார், தத்வாக விசர்கோ ஜனதாக விப்ளவோ. மகான் பக்தர் இந்த மக்களுடைய பாவங்களை போக்கக்கூடியது, இந்த மக்களுடைய பாவங்களை கடக்க செய்யக்கூடிய படகாக இருக்கக்கூடியது இந்த பகவானுடைய பெருமைகளானது. ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி நாமானி அனந்தசி. பகவானுடைய நாமே பரிகரிச்சிடும், கிருஷ்ண நாமமே. தப்பு இருந்தால் கூட அது சரி பண்ணிட்டான். அதனால் அதான் அண்ணா சொல்ல, துணிஞ்சடிச்சு இறங்கலாம், படிக்கிறது தாராளமாக எல்லாரும் படிக்கலாம், பாகவதம் படித்து அனுபவிக்கலாம். பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ் ஏஷோ அங்கீதானி. பாப்பா அங்கே கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஸ்ரீகிருஷ்ணா ஹரே முராரே வாசுதேவான பகவான் நாமங்கள் அப்படியே கொட்டிடணும். அவனுடைய புகழானது நிறைய அவன் புகழை நிறைய பாடியிருக்கணும், அவனுடைய நாமங்களை நிறைய கொட்டியிருக்கணும். அதுதானே நம்மளுக்கு சௌக்கியம், அதுதானே ஜென்மா கரையத்துக்கு தான் ஒரே வழி. நாம சங்கீர்த்தனமும் பகவானுடைய கதாசிரவணம் ஆகிய அந்த அவனுடைய புகழை பற்றி பேசுறது தானே கலியுகத்துடைய தர்மமே. அதான் இங்கே சொல்ல, நாமானி அனந்தசிய யசோ அங்கீதானே. இந்த 2 மட்டும் நாமத்தை முக்கியமாக வச்சு பேசணும். அதே சமயம் பகவானுடைய புகழை குறைக்காமல் அந்த பகவானுடைய புகழை வசதி பேசணும். இந்த 2 இருந்துச்சு சொன்னால் அதை தான் அந்த கிரந்தத்தை தான், அந்த புஸ்தகத்தை தான் சாதுக்கள் விரும்பி படிப்பாங்க. கேட்குறவங்க இருந்தால் சொல்லுவாங்க, சொல்கிறவங்க இருந்தால் கேட்பாங்க, இல்லைன்னா தனக்குத்தானே படித்து அனுபவிப்பாங்க பாகவதத்தை. அதான் சொல்கிற, நாமானி அனந்தசி யசோங்கிதானி யத் சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அந்த சத்வஸ்துவாகிய பகவானை அண்டியிருக்கிறவர்கள் சாதுக்கள். அந்த சாதுக்கள் நைஷ்கர்மியம் அச்சுதபாவபர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். எல்லா கர்மாக்களையும் விட்டு துறவியாக மேற்கொண்டவன் சந்நியாச ஆசிரமம் மட்டும் அவனுக்கு மோட்சம் கொடுத்துருமா என்ன? கிருஷ்ண பக்தி இல்லாத சந்நியாசமானது வியர்த்தமானது. அவன் சந்நியாசமே ஆனாலும் நீ கர்மாக்களை விட்டவனாக இருக்கலாம், ஆனால் பகவானையும் கூட சேர்ந்து விட்டியே. நீ அரட்டடிச்சுன்னே வீண் வம்பு தும்பு பேசுறதுக்கா நீ காசிக்கு போனேன்? வேறு எதுக்கு போனேன்? இமாச்சலத்துக்கு போய் இந்த சன்னியாசம் வாங்க, அதுக்கு போய் அங்கே போய் 4 வயசானவங்களோட பேசிக்கின்னு அரட்டடிக்கிறதுக்கா? இல்லை எங்கே பிக்ஷை கிடைக்குமோ போய் ரோடோட அலையிறதுக்கா? அதுக்காக நீ சன்னியாசம் வாங்கின? இல்லறம் இடையூறு, இல்லறத்தில் பகவத் பக்தி சுதந்திரமாக பண்ண முடியாத பல கடமைகள் பொறுப்பு அது இதுன்னு சொல்லி நம்மளை நெருக்கிறாங்களே, ஏதாவது ஒன்று தொல்லை பண்ணி இருக்காங்களே, இந்த உறவுகள் பந்த பாசங்கள் நம்மளுக்கு பிணைக்குதே, பக்தி பண்ண முடியலையேன்னு சொல்லி தான் நீ சன்னியாசம் வந்தேன். சன்னியாசம் வந்தது இங்கேயும் போய் அரட்டடிச்சிருந்தா? சன்னியாசம் சாஸ்திரம் மட்டும் மோட்சம் உத்தரமான கிடையாது, பக்தி தான். நைஷ்கர்மியம் அச்சுத பாவ வர்ஜிதம். அச்சுத பாவம், அச்சுத பக்தி தான் இல்லைன்னு சொன்னால் அந்த சந்நியாச தர்மம் சோபிக்காது. இன்னும் சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். நீ என்ன தான் வேதாந்த உபனிஷத்தை படிச்சிருந்தாலும் பகவான் பெருமைகளை பற்றி பேசலைன்னா அந்த உபனிஷத் ஞானம் கூட பிரயோஜனப்படாது. மோகாசகா மோகக்கர்ம மோக ஞான விச்சேதசகா. நீ முட்டாளாக போய்டு, அந்த ஞானம் கூட வெத்தமாக போய்டும். அப்போ எதனால் சோபிக்கணும்னா பகவானுடைய பெருமைகளை பேசும்போது தான் சோபிக்கும். குத புனசஸ்பத் அபத்திரமேஸ்வரே நச்சார்பிதம் கர்ம எதப்பியகாரணம். அப்போ பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள் மட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமா? பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள், வேதத்தில் உள்ள கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கீங்களே வியாசாச்சாரியரே, உங்களை தான் கேட்குறேன். தர்மங்களை மட்டும் என்னென்னா உயர்ந்த பலனை கொடுத்துருமா? பகவதர்ப்பணம் பண்ணாத அந்த கர்மாக்களை பந்தப்படுத்துமா, இல்லை ஜென்மா கரையத்துமா? ஒரு மனுஷன் ஜென்மா நீங்களே சொல்லுங்கள். அந்த தர்மத்தை நீங்கள் சொல்லலாமா? காலவரியம் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் இல்லை, அகாரணம், அதை பலனை உத்தேசிக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கர்மா கூட பகவதர்ப்பணமாக பண்ணலன்னா அது பிரயோஜனப்படாது. அப்படிங்கும்போது பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்களை பகவதர்ப்பணமாக பண்ணலான்னு சொன்னால் அந்த கர்ம பலன் அவனுக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்கும்?
கர்மானுஷ்டானத்தின் நோக்கமே என்னென்னா பகவதர்ப்பணமாக செய்யணும். அந்த கர்மா தான் மனசுத்தி உண்டாகும். மனசுத்தத்தினால்தான் மனசு சுத்தமான ஹிருதயத்தில் தான் பகவான் பிரகாசிப்பான், ஞானம் பிரகாசிக்கும். ஞானத்தினால்தான் மோட்சம் உண்டாகும். அப்படி இருக்கும்போது கர்மா எதுக்காகனா, கர்மாக்களை எதுக்கு செய்ய சொல்கிறேன், வேதத்தில் உள்ள கர்மாக்கள்லாம் மனசு பரிசுத்திக்காக தான். நான் பலன்களில் பட்டுதோடு செய்கிறான்னு சொன்னால் அவன் மதத்துக்கு உட்பட்டுருவான். அவனுக்கு மனசு பரிசுத்தமாகாது, மேலும் மேலும் பந்தங்கள் அதிகமாகும். இப்போது கர்மண்டனா போயிட்டார் யார், பிராச்சீன பர்கிஸ். நிறைய ஆடுகளை பலி கொடுத்தார், நிறைய புற்களை அந்த தர்பைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் பாபத்தை சேர்த்துட்டார். எல்லாமே ஒரு தர்மமாக செய்தால் தான் புண்ணியத்தை கொடுக்கும். அதே கர்மானுஷ்டானமானது நீ பலன்களை உத்தேசித்து பலன்களை கவனம் செலுத்தி செய்தனா அது பாவத்தை உண்டாக்கிறோம். அப்போ தான் நாரதர் சொல்கிறார், இது போல் நீ செத்த பிறகு இந்த கூர்மையான இரும்பு கொம்புகளால் இந்த குத்தத்துக்கு இந்த ஒரு நாள் வெட்டி பலி கொடுக்கப்பட்ட ஆடுகள் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள் நம்மளை பந்தப்படுத்திடும், நம்மளுக்கு பாவத்தை உண்டாக்கிடும். அப்போது பலனை உத்தேசிக்காமல் நான் பட்டுட்டு செய்தாலும் பகவதர்ப்பணம் பண்ணலன்னு சொன்னால் அது பிரயோஜனப்படாது. ஆனால் பலனை உத்தேசிக்காமல் நீ செய்யக்கூடிய பலனை உத்தேசிக்காமல் நீ செய்திருந்தால் கூட அது பலன் கொடுக்காமல் போகாது. அது புண்ணிய பலனுக்காக மறுபடியும் நீ பிறப்பெடுக்கணும், அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு. புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் பகவதர்ப்பணமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி ததாசியத் எத்தபஸ்யசி கௌந்தேய மத்குருஸ்வ மதர்ப்பணம். அதனால் எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணமாக செய்தால் தான் அது பிரயோஜனமாகும். அதனால் பகவதர்ப்பணமாக பகவத் குணங்களை நீங்கள் தனியாக அர்ப்பணம்லாம் பண்ண வேணாம். நம்ம எந்த செயல்கள் செய்தாலும் கிருஷ்ணனை நினச்சிட்டே இருந்தால் போதும், அது தன்னாலே அர்ப்பணம் ஆகிடும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்துன்னு சொன்னால் சந்தோஷம். அப்படி சொன்னாலும் நீ பகவத் நினைவில்லாத செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது பகவானத்தில் போய் சுவாகா ஆகிடும், உன்னை பந்தப்படுத்தாது. அப்போ சொல்கிறீங்க, ந சோபதே புத புனசஸ்பத் அபத்ரமேஸ்வரே நச்சார்பிதம் கர்ம எதப்பிய காரணம். அவருக்கு வியாசருக்கு 5 பதங்களால் புகழறாருங்க. மகாபாக அதோ மகாபாக பவான் அமோகத்திற்கு உங்கள் ஞான திருஷ்டி வீண் போகாதது, நீங்கள் மகா பாக்கியசாலிகள். அப்புறம் சுச்சிஸ்ரவா அப்படின்னா இன்றைக்கி வியாசரை பற்றி நம்ம கேட்குறோன்னு நம்மளாம் பாவனமாகுமா. அப்படிப்பட்ட சுச்சிஸ்ரவாக சத்தியரதாக, சத்தியத்தில் அதிகமான பட்டுதல் உடையவர். திருடவிரதாக, எடுத்த காரியத்தில் உறுதியான மனப்பான்மை கொண்டவர். அப்படிப்பட்ட திருடமான விரதம் உடையவர். இப்படிப்பட்ட 5 பதங்களால் வியாசாச்சாரியர் புகழ்ந்துட்டு சொல்கிறார், அந்த பகவானுடைய பெருமைகளை நீங்கள் சமாதி நிலையிலிருந்து எழுதுங்க, அது உங்களுக்கு தியானத்தில் சித்திக்கும். உருக்கிரமஸ்ய அகில பந்த முக்தையே சமாதினா அனுஸ்மர தத்விசேஷிதம். நீங்கள் சமாதியில் தியானம் பண்ணிங்கன்னா அந்த பகவானுடைய லீலைகள்லாம் ஸ்புரிக்கும்படி உங்களுக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியும். அதை நீங்கள் மக்களுடைய நன்மைக்காக, இந்த பாகவதம் எதுக்காக எழுதுன்னா பொழுதுபோக்கத்துக்காக கிடையாது, பந்தத்தை போகிறதுக்காக தான் பாகவதமாக, பொழுதுபோக்கத்துக்காக கிடையாது. எதுக்காக பாகவதம்? அகில பந்த முக்தையே, எல்லாருடைய பந்தமும் நீங்கும் பொருட்டு இந்த பாகவதத்தை எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உருக்கிரமஸ்ய அகில பந்த முக்தையே சமாதினா அனுஸ்மரத் விசேஷ்டிதம். பகவானுடைய லீலைகள்லாம் தியானம் பண்ணி மக்களுக்கு எடுத்து கொடுங்கள். அப்புறம் சொல்கிறாரு, இதம் ஹி பும்சஸ் தபசஸ்வா சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய புத்தி தத்தையோ அவிச்சுதோ அர்த்தா கவிபீர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தபசோ அல்லது வேதாத்தியனங்களோ அல்லது யாக யஜ்ஞங்களோ அல்லது படித்த படிப்போ பாண்டித்யமோ அல்லது வேதாத்தியனமோ அல்லது புத்தி சாமர்த்தியம் ஆகிய ஞான விசாரமோ அல்லது தான தர்மங்களோ இவ்வளவும் செய்ததனுடைய புண்ணியத்தின் பலன் என்னன்னு கேட்டால், நீ தபஸ் பண்ண, சாஸ்திரங்களை கேட்டிருக்க, நிறைய சாஸ்திரம் கேட்டிருக்க, அந்த புண்ணிய பலன் இருக்குது. தபஸ் பண்ண புண்ணிய பலன் இருக்குது. நீ யாகங்கள் பண்ண புண்ணிய பலன் இருக்குது. நீ வேதாத்தியனம் பண்ண புண்ணிய பலன் இருக்குது. எல்லா இவைகளுடைய அதே ஞான விசாரம் பண்ண புண்ணிய பலன் இருக்குது. தான தர்மங்கள் பண்ண புண்ணிய பலன் இருக்குது. இவ்வளவுடைய புண்ணியத்தின் பலன் என்னென்னா, நழுவாத பலன் என்னன்னு கேட்டால், பகவத் குணங்கள் கிருஷ்ண பக்திக்கு வர்றது தான்
இவைகளுடைய நோக்கமே. அப்போ தபசோ யாகமோ வேதத்தினமோ இவைகள்லாம் பக்திக்கு வரக்கூடிய படிகள். இவைகள்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணவன் தான் பக்திக்கு வர முடியுமா. அவைகள்லாம் பண்ணதுடைய நழுவாத பலன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணதுனால்தான் உனக்கு நழுவாத பலன் சொல்கிறாரு இங்கே. நழுவாத பலன் என்னன்னா, நீ நழுவாதன்னா நீ தபஸில் நழுவிட்ட, யாக யக்ஞங்களில் நழுவிட்ட அப்படின்னா அதில் மந்திரலோபம் தந்திரலோபம் உண்டாச்சு, இல்லை தபஸை சரியாக பண்ணல அப்படின்லாம் அதான் நழுவுறது. அப்படிப்பட்ட அதிலெல்லாம் பர்ஃபெக்டாக நீ பண்ணதுனால்தான் அதனுடைய நழுவாத பலன் தான் உனக்கு பக்தி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இன்னைக்கு கிருஷ்ணனை பற்றி பேசுகிற அந்த அணுவாக வர்ணிக்குது. இதான் நோக்கமே, இதான் பெரிய பலனே தவிர இதை சொர்க்கலோகம் அடையிறதோ பிரம்மலோகம் அடையிறதோ பலன் கிடையாது தபஸ்னால யாகங்களால். இதை புரிஞ்சுக்கணும். அப்போது பகவானுடைய குணங்களில் பக்தி உண்டாது பாருங்கள். எதுத்தம ஸ்லோகம் குணம் அணுவர்ணனம், அணுவாக அந்த குணங்களை வர்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் நழுவாத பலனா, இதுதான் பர்ஃபெக்டாக பண்ண பலனா. நீ பண்ண சாதனைகளுக்கான முழுமையான பலன் என்னன்னு கேட்டால் பகவத் குணங்களை பற்றி வர்ணிக்கிறது தான். அதனால் மகான்கள்லாம் இந்த குணங்களில் ரமிக்கட்டும், பக்தர்கள்லாம் சுவைக்கட்டும், அதுக்காக பாகவதம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அது பிறகு தன்னுடைய கதையை சொல்கிறார். எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க இந்த கதையை, நாரதருடைய கதை. நான் நீங்கள் சொன்ன தர்மங்கள்லாம் நான் கடைப்பிடிக்கல, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் மகாபாரத் சொல்லியிருக்கீங்களே, அதெல்லாம் நான் கடைப்பிடிச்சது கிடையாது. ஒன்றே தான் சத் சங்கத்தினால் நான் என் ஜென்மம் கரையேறிச்சு. நான் முன் ஜென்மத்தில் ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போ சாதுர மாத சங்கல்பம் பண்ணி கொண்டு 4 மாதம் நாங்கள் இருந்த கிராமத்தில் மகான்கள்லாம் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு வேலை செய்யும்படி அம்மாவால் ஏவப்பட்டேன். அவர்கள் வரும்போது கை கூப்பி கொண்டு இருப்பேன். விளையாட்டு பொருட்கள்லாம் எனக்கு பட்டுதல் இல்லாமல் இருந்தது. மகான்களுக்கு எங்கே போனாலும் பின்னாடியே போவேன். அவர்கள் அனைவரும் கிருஷ்ண கதையை பேசுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு தடவை அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுனால எனக்கு பல ஜென்மங்களாக, கோடிக்கணக்கான ஜென்மங்களால் ஏற்படுகிற அந்த பாவங்கள்லாம் கழுவி தள்ளப்பட்டது. என் பாவங்கள்லாம் அவஸ்த பேசலம் உச்சிஷ்டலேவன் அனுமோதி தத்வஜை சக்ரஸ்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தசிய விசுத்த சேதசஸ். மனசு சுத்தமாக எடுத்து மகானுடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனால தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தை. அதனால் அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த பாகவத தர்மத்தில் எனக்கு ருச்சி ஏற்பட்டது. தெரிஞ்ச அந்த பதார்த்தத்தில் ருச்சி ஏற்படலையா, அவர் சொல்லக்கூடிய பாகவதத்தில் ருச்சி ஏற்பட்டுதான். தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அர்ஷுணவம் மனோகரா தாசத்தையாமே அனுபதம் விஷ்ணுபதா பிரியசவசியங்க மமா பவத் ருச்சி. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதைகளில் வேத என்ன பேசுவாங்க அந்த சாதுக்கள்லாம். கிருஷ்ண கதையை பேசினா அவ்வளோ இனிக்குமே. ஒரு பதம் விடாமல் கேட்டார். அனுபதம் ஒரு பதம் விடாமல் சொல்லு கேட்டாராம். மகான்களுடைய சம்பந்தம் படித்து அந்த சத் சங்கத்தில் 4 மாதம் பாகவதம் பூரா அந்த கிருஷ்ண கதைகளை கேட்டு எல்லாம் மனப்படமாகி போச்சு நாரதருக்கு. வேலைக்காரி பிள்ளையாக இருக்கும்போது அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அந்த பக்தியில் அப்படியே திளைச்சி போய் அவருக்கு அவருக்கு ஒரு சிறந்த ஞானம் உண்டாயிடுச்சு. பக்தினாலே அவருக்கு திவ்ய ஞானம் உண்டாயிடுச்சு. அவருக்கு இந்த வேற்றுமை மனப்பான்மையெல்லாம் போயிடுத்து. எல்லாத்துக்குள்ளே பகவானை பார்க்க ஆரம்பித்தார். அந்த திவ்ய ஞானத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்போ பக்தியும் வந்துடுச்சு, ஞானமும் வந்துடுச்சு. அவருக்கு வைராக்கியம் வர்றதை பற்றி கேட்பானே. அப்போ அவர்கள்லாம் சாதுர மாதம் 4 மாதங்கள் தங்கிட்டு அப்புறமா பிரியா விடை பெற்று கொண்டு அந்த நாரதருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்ட பிறகு அப்புறமா அம்மா ஒரு நாள் பாம்பு கடிச்சு இறந்துட்டா. அம்மா போயிட்டவுடனே நான் அனாதையாக போயிட்டேனேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்க. ததசமீஷஸ்ய பக்தானாம் சம் அபிப்ஷத அனுக்கிரக மன்யமான பிராதிஷ்ட திசமுத்தராம். ஒரே உறவு இருந்தது. அந்த உறவையும் பிரித்து பகவான் என்னை சுதந்திரமாக்கிட்டான். என்னை சுதந்திரமாக பக்தி பண்ணும்படி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி 5 வயசு பயில திக்தேச கால வித்பன்னாக, எந்த தேசம் எந்த திக்கு போனோம் கூட தெரியாது. ஆனால் வடக்கு திக்கை நோக்கி கிளம்பி போயிட்டாராம். அந்த அம்மாவுடைய தேகத்தை அங்கே ஊரில் வச்சு சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 5 வயசு பையன் அதெல்லாம் இனிமேல் நம்மளுக்கு யாரும் இல்லை, சுதந்திரமாக போகலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுதும் சஞ்சரித்தாராம். அப்படி சஞ்சரிக்கும்போது ஒரு தாக விடாய் சாந்தி பண்ணுறதுக்கு ஒரு காட்டு பிரதேசத்தில் மனுஷ நடமாட்டம் இல்லாமல் காட்டு பிரதேசத்தில் ஒரு அரச மரத்தடியத்தில் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணார். பகவான் காட்சி அளிக்கிற ஆரம்பித்தார். பகவான் அப்படியே பிரத்யட்சமாக ஆகிட்டான். என்னடா அது கண்ணம் பண்ணவனே பகவான் பிரத்யட்சமாகறானே என்ன.
சனைஹி, கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் பாதத்திலேருந்து ஆபாதி கேசமாக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. சுறுசுறான கேசங்கள், அப்படியேப்பட்ட ஊர்த்துவ புன்றம், கருணா கடாட்சம், கமனீயமான காத்திரம், உன்னதமான நாசிகை, சுழ்சுழான கேசங்கள், நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், விசாலமான நல்லாடம், ஊர்த்துவ புன்றம், கருணா கடாட்சம், கமனீயமான காத்திரம், அப்படியேப்பட்ட அழகான கதுகதுப்பான கன்னங்கள், காதல மகர குண்டலங்கள், கழுத்தில் 3 ரேகைகள் கொண்ட சங்கு போன்ற கழுத்து, அதில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது தான், திரண்ட தோள்கள், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், தோல் வளையங்கள், மார்பு பதக்கங்கள், கைகளில் வளையங்கள், விரல்களில் மோதிரங்கள், கங்கணங்கள், இடுப்பில் ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை, காலில் சலன் சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்தேயமான கங்காஜனகமான சர்வ சம்பத்து பிரதானமான சர்வ ஆபத் நிவாரகமான அந்த திருவடிகள், அந்த திருவடியில் சங்குரேகை, சக்கரரேகை, அங்குசரேகை, அம்புஜரேகை, இப்படிப்பட்ட திவ்ய ரூபலாவணியத்தை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிட்டாராம். தியாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டிய அசு கலாட்சிய ஹிருத்யாஷின்மே சனைர்ஹரி பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்வதா ஆனந்த சம்பளவே லீனோ நான் அவசியம் உபயம் முனேம். அப்படி பகவத் பக்தியில் அப்படி தலைச்சிருந்த நாரதர் ஒரு க்ஷணம் அதுக்குள்ளே பகவான் மறைச்சிட்டோடனே ஆஹா, மறுபடியும் மனம் ஒருமுகப்படுத்தி பார்க்குறார், பகவான் தெரியல. அசித் வாக்கா பகவான் சொல்கிறான், அபிபக்வ கஷாயானம் துத்தசோகம் குயோகினாம். அதனால் அப்பா ஹந்தா, ஆஹா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு 5 வயசு பையனை அவர் நாரத முன்ஜென்ம கதையை சொல்கிறார். அப்போ அந்த 5 வயசு பையனத்தில் பகவான் சொல்கிறார், அசித் வாக்கா, இந்த ஜென்மத்தில் நீ என்னை யோகத்தினால அஷ்டாங்க யோகத்தினால முயற்சி பண்ணாத, நான் உனக்கு கிடைக்கப்படாதவன். அப்போ ஒரு தடவை எனக்கு தரிசனம் கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன பக்குவம்னா, நீ மகாலத்தில் கதை கேட்டதுனால உனக்கு தரிசனம் கொடுத்தேன். நீ பக்தி பண்ணால் உனக்கு சொல்லமாக நான் கெட்டுடுவேன். நீ அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணால் என்னை உன்னால் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே, நீ எந்த மகான்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தர்மத்தை கடைப்பிடிங்க, நீ ஏன் தெரியாத தர்மத்தை கடைப்பிடிக்கிற அப்படின்ட்டு பகவான் சொல்கிறேன். அதனால் கவலைப்படாத. ஒரு தடவை உனக்கு தரிசனம் கொடுத்தது எதுக்காகனா, அதிர்க்கையா விரத்த சேவையா, மகான்களுக்கு சேவை செய்ததுனால. அது மட்டும் இல்லை, ஹிருச்சியான், உனக்கு என்னை பார்க்கணுன்ற ஆசை உனக்கு அதிகரித்து அந்த ஒரு தடவை என்னை பார்த்து அந்த சுவைச்சிட்டு இல்லையா, என்னுடைய சாட்சாத்காரம் பெற்று அந்த சுவையை அனுபவிச்சுட்டு இல்லையா, அதனால் இனிமேல் உலக ஆசைகளில் உன் மனசை பிரவர்த்திக்காது. என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற ஆசைகளாக நீ விட்டுவிடப் போகிறாய். அதனால் நீ கவலைப்படாத. இந்த ஜென்மா தான் உனக்கு கடைசி ஜென்மா. அடுத்த ஜென்மத்தில் நீ என் விஷ்ணு பார்ஷதனாக என்னுடைய விஷ்ணு பார்ஷதனாக ஆகப் போகிறாய் என்று பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைச்சிட்டான். உடனே இருக்குது பாகவ தர்மம். அதெல்லாம் தானே பகவான் பிடிக்க முடியும். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபடன்னு முக்கியானி பத்ராணி கிருதானி ஸ்மரன்னு ராம் பரியடன் துஷ்டமன கதஸ்பிருகாக காலம் பிரதீக்ஷன் விமதோ விமோத்சரா. அப்போது பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணிட்டு வெக்கத்தை விட்டு உலகம் முழுதும் சஞ்சரித்தாராம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு தானும் சந்தோஷம் அடைஞ்சாராம். ஹிருதயத்தில் பகவானுடைய லீலைகளை, மங்களகரமான பகவானுடைய லீலைகளை ஸ்மரிச்சுட்டு சஞ்சரித்தாராம். அவருக்கு அந்த காமம் குரோதமே எழும்பலையாம். கதஸ்பிருகா, எந்த ஆசைகளும் அவருக்குள்ளே உண்டாகலையாம். பகவான் நாம சொல்கிறவங்களுக்கு எந்த ஆசை அவனுக்கு இம்சை பண்ணும், அந்த ஆசைகள்லாம் அடியோடு போய்டும். மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த தீய எண்ணங்களும் உள்ளுக்குள்ளே நுழையாது. பகவான் நாமங்கள் அவ்வளோ பவர்ஃபுல். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபடன்னு வெக்கத்தை விட்டு நாமங்களை கீர்த்தனை பண்ணதுனால அந்த நாமத்தினுடைய நோக்கம் எப்படி ஹரிதாஸ் தாகூர் எந்த ஆசைகளும் 3 லட்சம் நாமம் சொன்னதுனால தக்ஷகிரா இடத்துல மயங்காமல் போனாரோ, மாயாதேவி இடத்துல மயங்காமல் போனாரோ, அப்படியேப்பட்ட அந்த காமம் தாக்கப்படலையோ, அதுமாதிரி பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு மாயை சுலபமாக ஜெயிச்சிட முடியும். ஜெயதி ஜெகதி மாயாம் எஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம். அந்த நாராயணன்ற ஒரு நாமத்தை பிடிச்சிட்டு உலகமாயே ஜெயிச்சார் பிரகலாதன். அதனால் பகவான் நாமத்தை சொல்கிறவங்களுக்கு இந்த கதஸ்பிருகாக ஆசை விட்டவராக தான் சஞ்சரித்தாராம் நாரதர். அந்த மாயையால் தாக்கப்படலை. சரி, கர்வம் உண்டாயிடுச்சா, பிறர் பார்த்து இவர் தனிக்காட்டாச்சா சஞ்சரிக்கிறாரு, இப்போ கையில் 10 காசு இல்லையே, பணக்கார பார்த்து பொறாமப்பட்டாரண்ணா. விமதோஹோ விமத்சரக, பொறாமையற்றவராக சஞ்சரித்தாராம். சொல்லப்போனால் கவலைப்பட்டார். இந்த பணத்தை கட்டின்னு அழகிறாங்களே இவர்கள் சந்தோஷம் இல்லாமல். ஆனால் தரித்திரர்கள் இவங்க. நாம் 10 பைசா இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோம். காம் பரியட துஷ்டமனாக உலகம் முழுதும் சஞ்சரித்தாலும் ஆனால் சந்தோஷத்துக்கு குறைச்சலே கிடையாதான். ஏன்னா
இருதயத்தில் பகவானுடைய லீலைகளை ஸ்மரிச்சுக்கிறேன், வாக்கில் பகவான் நாமத்தை நிறைஞ்சு சொல்கிறேன் அப்படின்னா இதை விட பெரிய செல்வம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த செல்வ சௌக்கியத்தில் இதில் இருக்கிற சௌக்கியம் வெளிப்புறமான பணத்தில் இருக்கான்னா, இல்லை வீடு பங்களா காரு பங்களா வச்சுக்கிறவங்களாம் இருக்கான்னா, அதனால் பணக்காரனை பார்த்து பொறாமை உண்டாகலையா, அவர்களிடத்தில் கருணை தான் உண்டாச்சு. அதனால் அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லி, இந்த பணத்தெலாம் சந்தோஷம் இல்லைப்பா, பகவத் பக்தியில் தான் சந்தோஷம் இருக்குது, ஆனால் கிருஷ்ணலீலைகளை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அப்படியே பகவத் உலகம் முழுது எதுக்கு சஞ்சரின்னா இப்படிப்பட்ட கஷ்டப்படுகின்ற தீனர்களுக்கெல்லாம் கருணை காட்டி அவர்களுக்கு நாம பிரச்சாரம் பண்ணிட்டு பகவத் குணங்களை பற்றி எடுத்து சொல்லிட்டு அப்படியே உலகம் முழுது எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷம் அடைந்துட்டு காலம் பிரதீட்சன் பகவானால் குறிப்பிட்டப்பட்ட அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு உலகம் முழுதும் சஞ்சரித்து வந்தாராம் அப்படிப்பட்டவர். அதனால் கர்வம் இல்லை, கொஞ்சம் கூட பொறாமை இல்லை, இதெல்லாம் கிட்டவே வராது. இந்த தீய குணங்கள்லாம் பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு, பாகவதம் படிக்கிறவங்களுக்கு, கிருஷ்ணலீலைகளை ஸ்மரிக்கிறவங்களுக்கு, ஆனால் பகவான் லீலைகள் நிறைய படிக்கணும். குஷ்யாணி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னு ரகசியமான அவனுடைய அந்தரங்கள் லீலைகள் ஆகிய கிருஷ்ண லீலைகள்லாம் இதெல்லாம் ரகசியமானது. பாகவதமே புராண குஹ்யம் ரகசியமானது. அப்போ இதை சொல்லக்கூடிய லீலைகள்லாம் ரொம்ப ரகசியமானது. அதுதான் பரமமங்கல பத்ராணி, பரமமங்கலத்தை உண்டாக்கக்கூடியது. மனசில் அவ்வளோ குதூகலம் உண்டாக்கணும், சந்தோஷம் உண்டாக்கணும். அப்படியேப்பட்ட லீலைகளை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லிட்டு அந்த ரகசியத்தை உடைச்சிட்டு தானும் அந்த ரகசியத்தில் சந்தோஷம் ஆனந்தப்பட்டு வாக்கு நிறைய பகவான் நாமங்களை சொல்லிட்டு ஜம்முன்னு உலகம் முழுவதும் சஞ்சரிச்சா இருப்பார். அவர் அனுபவித்த சந்தோஷம் காம்பரிய துஷ்டமனாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷம் அடைஞ்சது. அப்படி இருக்கணும். அப்போ அவருக்குள்ளே அது குரோதமாகுது, கிட்ட கூட வராது, அதெல்லாம் சேர்ந்தோட சேர்ந்தாது. அவர் ஆனந்தமயோ சரீரம், ஆனந்தமயமாக இருந்தார். அவருக்கு பிரம்மதேவருடைய புத்திரனாக அவதரிக்கிறார். என்னைக்கு உடல் விட போகிற கூட தெரியுமா, ஒரு மின்னல் தோன்ற மாதிரி டக்குன்னு இந்த உடம்பை பாஞ்ச போது சட்டையை கட்டுற மாதிரி கட்டி போட்டு ஜம்முன்னு பிரம்மதேவருடைய புத்திரராக அடுத்த பிறவியில் நாரதராக அவதரிக்கிறார். ஆனால் விஷ்ணு பார்ஷத சரீரம் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ பகவானே பிரத்யட்சமாய் தேவதத்தாம் இமாம்பீனம் ஸ்வரபிரம்ம விமூர்ஷிதாம், பகவானால் கொடுக்கப்பட்ட வீணையை மகதி என்ற வீணையை, அதில் சப்தஸ்வரங்களே 7 தந்திகளாக இருக்கக்கூடிய சப்த பிரம்ம வடிவமாகிய அந்த மகதி என்ற வீணை அப்படி சப்தஸ்வரங்களை அந்த சாரி காம அது தட்டினா அந்த ஓசை எழும்புமா. அந்த சப்தங்களுக்கு அந்த ஒரு தந்தி தட்டினா சான்னு கேட்குமா, இன்னும் அந்த தந்தி தட்டினா ரீன்னு கேட்குமா. அப்போ அந்த சப்தஸ்வரங்களே சப்த தந்திகளாக அப்படி அமைக்கப்பட்ட அந்த மகதி என்ற வீணையை பகவானே தத்தம் பண்ணுறார், நாராயணனே கொடுக்குறார். என்னுடைய புகழை பாடிக்கொண்டு இந்த உலகம் முழுதும் நீ சஞ்சரிப்பாயாக என்று பகவான் அனுகிரகம் பண்ணுறார். தேவதத்தாம் இமாம்பீனாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஸ்சராம்யகம், ஹரிகதைகளை பாடிக்கொண்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். இந்த 3 லோக திரிலோக சஞ்சாரியாக 3 லோகத்தை அபிகாத கதி கோச்சித்து தடைப்படாத கதி உடையவராக 3 லோகத்தை சஞ்சரிக்கிறாராம் நாரதர். என்ன பண்ணுறா, பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவா ஆகுத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. அப்பா என்ன ஸ்லோகம்! முன்ன தர்ஷனம் கொடுக்கறதுக்கு பக்குவம் இல்லை, அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணான்னு சொன்னான். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பக்குவம் முடியாது. நாம சங்கீர்த்தம் தான் எதுவுமே கிடையாது, அது பக்குவம் தேவையில்லையா. இதுக்கு பகவான் வந்தே ஆகணுமா. ஆகுத இவை சீக்கிரம் தர்ஷனம், பகவானுடைய புகழை பாட ஆரம்பித்த உடனே பகவானுடைய நரசிம்மவதாரத்தை பற்றி பாடினா நரசிம்மர் உடனே காட்சி அளிக்கிறார். ராமவதத்தை பற்றி பேசினா ராமர் காட்சி அளிக்கிறாராம். கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசினா கிருஷ்ணன் காட்சி அளிக்கிறாராம். என்ன பண்ணா, ஆகுத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதிச்சு. ஏன்னா பிரகாயதஸ்வ வீர்யானி தீர்த்தபாத பிரியஸ்ரவா, கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமான திருவடிகள் கொண்டவனாகி அந்த பகவானுடைய புகழை பாடும்பொழுது நம்ம மனசு பரிசுத்தமாகிடுது. பரிசுத்தமான ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிக்கிறான். அவன் புகழை பாடுவதனால எந்த அளவுக்கு மனசு பரிசுத்தம் அடையுதோ அந்தளவுக்கு யமநியமங்கள் கடைபிடிக்க, யமநியமங்களை அங்கங்களாக கொண்ட அப்படிப்பட்ட தியான யோகம்லாம் அஷ்டாங்க யோகம்லாம் கூட மனசு பரிசுத்தப்படுத்தாதான். இன்னும் காமக்ரோதங்களை போட்டு பொட்டி எடுத்துருமோ. இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கே காமக்ரோதங்களால் வாட்டி எடுக்கப்படுகிறார்கள். ஆனால் பக்தி பண்ணுறவங்களுக்கு ஆனந்தம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு, அவங்க காமக்ரோதங்களால் பாதிக்கப்படுறதே இல்லை. அது ஏன்னா நாரதர் பிரமாணம் முன் ஜென்மத்திலேயே விமோதோ விமத்சராக, மதமற்றவராக பொறாமையற்றவராக கதஸ்பிருக ஆசையற்றவராக சஞ்சரித்தார். இதை விட வேறு என்ன பிரமாணம் வேணும்? அப்படிப்பட்ட இந்த பாகவதம்
அப்படிப்பட்ட பகவத் குணங்கள், பகவன் நாமங்கள் அப்படி பண்ணிடணும். பிரகாயதஸ்ப வீரியானி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக, பிரியமுள்ள கீர்த்தி புகழ் உடையவனாம் பகவான். அவன் கதைகளை பேச பேச மனசுக்கு பிரியமாக இருக்கும். பிரியஸ்ரவாக ஆகுத இவமே சீக்கிரம் தர்ஷனம் தியாதி சேதசி, அந்த ஹிருதயத்தில் கூப்பிட்டவன் போல் வந்து அடிக்கடி தரிசனம் கொடுக்குறானே. முன்னெல்லாம் மனசு ஒருமுகப்படுத்தி அஷ்டாங்க பயிற்சி பண்ணால் கிடைக்காதுன்ட்டான் தரிசனம். ஆனால் இப்போ கூப்பிட்ட போல் அவனே தேடி வந்து தரிசனம் கொடுக்குறான் ஹிருதயத்தில்னா. அதான் பகவானுடைய கதைகளுக்கும் பகவான் நாமத்துக்கும் உள்ள பெருமையே தான். அதனால் இதெல்லாம் சொல்கிறார். என் வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டேன் வியாசரே. அதனால் அடிக்கடி இந்த காம குரோதங்களால் பாதிக்கப்பட்டு மனசு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஜீவன்களுக்கெல்லாம், மக்களுக்கெல்லாம் கரையேற்றத்துக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த பகவானுடைய குணங்களை பற்றி வர்ணிக்கிறது தான் ஒரே வழி. பகவான் லீலைகளை எடுத்து வர்ணிங்க. ஏதத் யாதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகவோ, இந்த புலனிச்சைகளால், இந்த புலனிச்சைகளை அடைவதற்காக அடிக்கடி அதிகமான துன்பங்களுக்கு ஆளாகின்ற அந்த மக்கள்லாம் ஆதுர சித்தானம், இந்த சித்தமானது புலனிச்சைகளுக்காக தானே அலையுது, ஜனங்க கஷ்டப்படுது. அதனால தானே சித்தத்தை உடைச்சிக்குது, கஷ்டப்படுறது. ஆசைகளால் தானே ஒரு மனுஷன் கவலைப்படுறான். பேராசை தான் அவனுடைய அழிவுக்கு காரணம். ஆசைகளால் தான் அழகழிக்கப்பட்டு அந்த ஆசைகளை அடையிறதுக்காக பெரும் போராட்டம், மனசு கவலைப்பட்டு கலங்குது. ஏதத்தி ஆதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகவோ, இந்த புலனிச்சைகளால் அடிக்கடி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து, அதனால் தோல்வி அடையும் போது அந்த புலனிச்சைகள் நிறைவேறலைன்னா அதுக்காக தோல்வி அடையும் போது முகவு அடிக்கடி கவலைப்பட்டு கலங்குகிறதே இந்த ஜனங்கள். சித்தத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதே, இவர்களுக்கெல்லாம் இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு ஒரு படகாக இருக்கக்கூடியது என்னென்னா பகவானுடைய லீலைகள் மட்டும்தான். பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவரணம், அதை நீங்கள் மக்களுக்கு காட்டி கொடுங்கள், திருஷ்டா காட்டி கொடுங்கள் அந்த ஹரிலீலையை என்று சொல்கிறார். யமாதிபிர் யோக பதகி காமலோப ஹதோ முகவும், காமத்தினாலையும் பேராசனாலையும் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்கள் யம நியமங்களால் அந்த மனசில் சாந்தி உண்டு பண்ண முடியாது. யம நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால அந்த காமக்ரோதங்களால் பாதிக்கப்பட்ட மனசை மனசில் சாந்தியை உண்டாக்க முடியாது. அப்படிப்பட்ட அஷ்டாங்க யோக பயிற்சியால் முடியாத மனசு சந்தோஷத்தை பாகவதத்தினால முடியும். பகவானுடைய முகுந்தனுடைய சேவையினால் சீக்கிரமாக மனசில் சாந்தி உண்டாக்கிடும். யமாதிபிர் யோக பதகி காமலோப ஹதோ முகுந்த சேவையா எத்வத் ததா ஆத்மாத்த ந சாமியதி சர்வம் தரிதம் ஆக்ஞானம் எத் பிருஷ்டோகம் துவயானக ஜன்மகர்ம ரகசியமே பவதச்ச ஆத்மதோஷனம். அதனால் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எதுக்காக சொல்லணும்னா, உன் சித்தத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்காக தான். அதுவும் நீ கேட்டுக்கொண்டதுனால என்னுடைய பூர்வ ஜென்ம வரலாறு உனக்கு சொன்னேன். என்னுடைய சாதனத்தினுடைய ரகசியம், என் சாதனையினுடைய ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன். இதை புரிஞ்சிக்கோ. அந்த சாதனையை நீ அனுஷ்டானம் பண்ணுன்னா பகவான் உனக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடுவோம். நீங்களே பரம பாகவதர், பகவானுடைய அம்சம் நீங்கள். அதனால் உலக நன்மைக்காக நீங்கள் ஒரு பாகவதத்தை எழுதுங்கள், மக்கள் எல்லாம் கரையேறட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நாரதர் வீணையை மீட்டுக்கொண்டு ஜம்முன்னு போயிட்டார். ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்திரிய வீணம் ரணயன்னி யாயோ யாத்திரச்சிக்கோ முனிகி. எதிர்ச்சியாக வந்தாராம், எதிர்ச்சியாக போயிட்டாராம். எதிர்ச்சியானாலும் தத்திர்ச்சியாக பகவத் சமர்ப்பத்தினால வந்தார், பகவத் சமர்ப்பத்தினால போயிட்டார். இப்போது என்ன காரியம், இப்போ வியாசரால் உலகத்துக்கு பாகவதம் வெளிப்படணும், அந்த காரியத்தை நிறைவேறதுக்காக வந்தார், சொல்லிட்டார், உடனே கிளம்பிட்டார். அது மாதிரி மகான்கள் தங்க மாட்டாங்க. ஏன்னா அஸ்திரசிச்ச நிலைச்ச ஒரு இடத்துல தங்க மாட்டார். ஆனால் என்ன பிரயோஜனமோ வியாசருக்கு, அந்த பிரயோஜனத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பாகவதம் எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் உடனே கிளம்பிடுவாங்க. உலகத்துக்கு வியாசரால் ஆக வேண்டியது என்னென்னா பாகவதம் வெளிப்படணும், அதுக்காக தான். ஆமந்திரிய வீணாம் ரண எண்ணெய் ஐயோ யாத்திரிச்சிக்கோ வேணையை வெட்டிக்கொண்டு ஜம்முன்னு ஆகாசத்தில் கிளம்பிட்டாராம். அஹோ தேவரிஷி தன்யோயம் எத்கிருத்தின் சார்கதன்பனக காயன் மாத்தியன் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத்து. தேவரிஷி நாரதரை விட சிறந்த தன்யர் வேறு யார் இருக்க முடியும்? இவரல்லவா பெரிய பணக்காரர். அவ்வளவு சந்தோஷத்தில் அப்படி திளைக்கிறாரு. பகவான் நாமங்களை பாடிண்டு, பகவத் குணங்களை பற்றி பேசிண்டு, பாப்பா இவரை மாதிரி ஒரு பாக்கியசாலி யார்?
சாருங்கம் என்ற வெள்ளை தரித்திருக்கின்ற அந்த பகவானுடைய புகழை பாடி 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 எத்கீர்த்தியும் சாருங்க தண்டமனஹா. ஆஹா, காயன் மாத்தியன் இதன் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜெகத்து. தானும் சந்தோஷமடைந்து இந்த வீணையை மீட்டுக்கொண்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு உலகத்தெல்லாம் ரமிக்க செய்து கொண்டு அப்படி சஞ்சரிக்கிறாரே, இவரல்லவா தன்னியர், இவரல்லவா பெரிய பணக்காரர் அப்படின்னு ரசித்து சொல்கிறார். யார் சூதர். அப்படி நான் வியாசரம் அப்படியே அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கார் நாரதர் போகிறது. எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்த சொல்லி எனக்கு தெளிவு உண்டாக்கிட்டார். என்னடா ஒரு குறையாக இருக்கே இவ்வளோ சாஸ்திரங்கள் எழுதி பிரம்மசூத்திரம் எழுதி மகாபாரதம் எழுதி மனசில் நிம்மதி இல்லைன்னும் போது எப்படி இருக்கும்? இப்போ தான் புரியுது, பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசாததுனால்தான் என் மனசில் சாந்தி இல்லை. பகவானுடைய பெருமைகளை பற்றி சொன்ன உடனே இப்போ இருக்கு குதூகலமாக போச்சு வியாசருக்கு. ஒரே சந்தோஷம். பகவத் குணங்களை பற்றி இப்போ எழுதி ஆகணும் அவருக்கு. அப்படி ஒரு ப்ரெஷரில் அப்படி ஒரு ஆனந்தத்தில் அப்படி மெய் மறந்து அந்த மனசில் உட்காந்து தியானத்தில் உட்காந்து சமாதி நிலையில் அந்த பாகவதம் பூரா எழுதி முடிக்கிறார். எதனால்னா குருநாதர் நாரதருடைய ஆசீர்வாதத்தினால. அப்போ நமக்கெல்லாம் எதில் சந்தோஷம்னு யோசித்து பாருங்கள். பகவானுடைய பெருமைகளை பேசுறது தாங்க அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. என்ன வேணால் நோயாக இருக்கட்டும், என்ன கஷ்டம் வேணால் இருக்கா, பகவத் பெருமைகள் பார்த்தா கிருஷ்ணன் விட்டுருவானா, கை விட்டுருவானா? அவன் பார்த்துப்பான் நம்மளை. இந்த சத்தியம் அவன் அது ஏதத்தை ஆதரவு சித்தானம் கவலைப்பட்டு கலங்குன்ற மக்களுக்கு ஒரு சாந்தி வேணும்னா கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுறது தான் ஒரே வழி. அவன் பெருமைகளை பேசுகிற அந்த மனசில் குதூகலம் உண்டாகுமே தவிர அவர்களுக்கு சோர்வோ நோய்களாலேயோ கஷ்டங்களாலேயோ பாதிக்கப்பட மாட்டார்கள். தான் நிச்சயம். சரி, ஓகே, நம்ம இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அப்புறம் பார்த்துலாம். ராம 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 ராம. மேலே உள்ள விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம். ராமராம். ஸ்ரீராமநாஸ்கத்துக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய், சகல சாதமணிக்கு ஜெய். அதனால் சரள ஹிருதயத்தோடு நம்ம பிடிச்ச கட்டத்தை படித்து பாகவத்தை அனுபவிங்க. அதுதான் பக்தி உண்டாகும். ராம 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 ராம. மனுஷ சாமிக்கு ஜெய், சகல சாதமணிக்கு ஜெய். ராம ராம ராம.